பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். போற போக்குல இந்த பக்கம் ஆனா ஒரு நிமிடம், இது வழக்கமா பார்த்தா நான் தான் சொல்லணும். ஏன்னா நீங்க 3 பேருமே வந்து ஒரு ஊடகத்தை வச்சு ஊடக நிறுவன அதிபர்களா மாறி இருக்கீங்க. அதிபர் ராவணா ஊடக நிறுவனர், அவரு நங்கூரம் ஊடக நிறுவனர், அண்ணன் புதுசா சோழன் நிறுவனர் நிறுவனர். அது நாங்க 2 நிறுவனர், நான் அதிபர். அதாவது உலக தலைவர்களை வந்து நாங்க அதிபர்னு சொல்லுவோம். எதுலயுமே வெயிட் இல்ல தம்பி. 2 பேரும் ஒப்பிட்டாலும் வெயிட் கிடையாது. சேனல் அப்படி இல்ல. சரி, அந்த உரிமையை அவர் கொடுங்க. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம், ராவணா நிறுவனத்தின் நிறுவனரும் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் ஏகலைவன் போற போக்குல என்ற பக்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். அவருடன் சோழன் சொல்வீச்சு என்ற புதிய வலையொலியுடன் அண்ணன் இயக்குனர் மு களஞ்சியம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடன் நங்குரம் வலையொலியின் நிறுவனர் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். இதை நான் சொல்ல மாட்டேன்னா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறா தம்பி. திராவிட ஊடகத்துல வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. நான் சொன்னா ஆகாதா? சொல்ற ஆளை நிறுத்திட்டு இவரு ஸ்டிக்கர் ஒட்டுறாரு வந்து. போற போக்குல பேசுறதுக்கு என்னென்ன இருக்கு? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லிடுவோம். சோழன் சொல்வீச்சு வலைவலியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் செய்து நேற்றே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திரும்ப ஒரு தடவை போற போக்குல வந்து நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்கண்ணே. அதெல்லாம் இருக்கட்டும். 2 வாரமும் எங்க போனாருன்னு கேளுங்க. போற போக்குல இங்க போயிட்டாரு, இங்க வரல. அது எப்படி தம்பி? இல்லையே, நான் வந்து ஊர்ல திருவிழா, வீட்டு விசேஷங்கள், ஊர்லேயும் திருவிழா, நம்ம சொந்த பகுதியிலையும் திருவிழா, அப்புறம் கட்சி நிகழ்ச்சி, அது இதுன்னு 2 வாரங்களா தொடர்ச்சியாக நிகழ்ச்சி வந்துருச்சு. போற போக்குல நம்ம நிகழ்ச்சி போற போக்குல தெக்க போயிட்டாரு. சரி, என்ன கண்டென்ட் இருக்குது? பவுடர் ஏதோ பூசி வந்திருக்கீங்க முகத்துல. இல்ல, ரோட்ல போற பவுடர் முகத்துல போட்டா என்னன்ற மாதிரி. இது என்ன அப்புறம் பான்ஸ் போடுறா இல்ல ப்ளீச்சிங் போடுறா? நீங்க மேயரை கலாய்க்கிறீங்களா? இல்லங்க, வெள்ளை பேப்பரை காட்டுறாப்ல. அது இல்ல தம்பி, மேயர் வந்து ஏதோ ஒரு வாயில்லா பூச்சி, அது ஒண்ணும் விவரம் தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து சென்னை மாநகராட்சி வந்து ஒரே ஆடு கோழி எல்லாம் வெட்டுற பகுதிகளில் ஒரே நாத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ளீச்சிங் பவுடர் போட சொல்லி அந்த மக்கள் போராடி இருக்காங்க. அங்க கொண்டாந்து ப்ளீச்சிங் பவுடர்னு ஒன்னு போட்டிருக்காங்க. அது எந்த ஸ்மெல்லுமே வரலையா? இல்ல, ப்ளீச்சிங் பவுடர் அவங்க போடுற எந்த ஸ்மெல்லுமே வராது. அது என்னன்னே தெரியாது. வெள்ளை கலர்ல ஒண்ணு கொட்டுவாங்க. நானும் அதை பார்த்திருக்கேன். அதனால என்ன கேக்குறாங்க எங்க மேயர், அது ப்ளீச்சிங் பவுடர் இல்லாம என்ன பான்ஸ் பவுடரா அப்படின்னு வந்து அவங்க கேக்குறாங்க. பான்ஸ் பவுடர்ல நல்ல வாசனை வருமே. எந்த வாசனையும் வரல, அது சுண்ணாம்பு பவுடரு. அந்த சுண்ணாம்பு பவுடர் வந்து நேற்று நல்ல வேலை. இப்ப நான் சாயங்காலம் போறப்ப அடிக்கடி எங்க ஏரியாவில் இந்த சிஎம் விசிட் வருதுன்னு ரோட்ல அங்க போறாங்க. 2 பக்கம் பார்த்தா வெள்ளை வெள்ளையா இருக்கும். நான் இனிமேதான் செக் பண்ணணும், சிஎம்கே இந்த மாதிரி அல்வா கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். சிஎம்கே சுண்ணாம்பா? ஆமா, நல்லா இருக்குது. சிஎம்கே சுண்ணாம்பா இல்ல, ப்ளீச்சிங் பவுடர் போடுங்கயானா சுண்ணாம்பு பவுடர் போட்டு வச்சுட்டு கணக்கு ஊழல் இதுலயும். இது வெளியில சொல்ல முடியல. பத்திரிக்கையாளர் கேட்க பாத்ரூம் கழுவுறதுலயே 1000 கோடி ஊழல் பண்ணாங்க. அது அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்தியாவில் உலக நாடே வேக்கிற மாதிரி தங்கத்துல தொடக்கம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதனால அந்த ரேட் வந்துருச்சு. ப்ளீச்சிங் பவுடர்ல எத்தனை 1000 கோடி வருதோ தெரியல. அமைச்சர் தாமு அன்பரசன் அவர் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது இதே கேள்வி ஒரு செய்தியாளர் துணிவா கேட்டாரு. நான் பாராட்டினாங்க. அங்கேயும் இதே ப்ளீச்சிங் பவுடர் மேட்டர் தான். என்ன சார், ப்ளீச்சிங் பவுடர் மைதா மாவு கொட்டிருக்காங்க, அதுக்கு வேற இவ்வளவு கணக்கு வேற எழுதி வச்சிருக்கீங்க. ஏண்டா, மைதா மாவுன்னா அவ்வளவு கம்மியான விலையா விக்குது? அதே கேள்வி அவரு வந்து கேக்குறாரு, ஏப்பா ப்ளீச்சிங் பவுடரோட மைதா மாவு வந்து என்ன விலை குறைவா அப்படின்னு. ஆனா இவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி இந்த சுண்ணாம்பு கல் இருக்கு இல்லையா, அதோட கழிவுகள் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை பவுடர் மாதிரி கம்மி ரேட்ல கிடைக்கும். ப்ளீச்சிங் பவுடர் ஒரு ரேட்டு, இது ஒரு ரேட்டு. வாயில இருந்து போட்டா நீங்க யாருன்னா மோப்பம் முடிச்சுனா ரோட்ல நடந்துங்கிறோம் நம்ம. அது சரி, போயிட்டு வெள்ளையா ஏதோ தூவிட்டு போறாங்க. இப்போ முதலமைச்சர் அப்படிதான் போயிருப்பாரு இவ்வளவு நாளா. எனக்காவது இறங்கி மோப்பம் பிடிச்சி பாக்குற மாதிரி மூந்து பார்த்தாதான் ப்ளீச்சிங் பவுடர். நமக்கே சுண்ணாம்பு தடவி இருக்காங்க. ஆமா. அப்புறம் என்ன, இந்த பத்திரிகையாளர்கள் வந்து நேர்மையா யார கேள்வி கேட்டாலும் சரி, அதை நம்ம மதிப்புக்குரிய எச் ராஜா தொடங்கி வச்சாரு. எந்த ஊடகம் நீங்க, எந்த பத்திரிகை நீங்க அப்படின்னு மிரட்டுறத, அதை இந்த வாயில்லா பூச்சி என்று நம்பப்பட்ட நம்முடைய மாநகராட்சியினுடைய மேயர் மதிப்புக்குரிய
பிரியா மேடமும் அதே மிரட்டுறாங்கண்ணே. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் இப்ப கவி பாடும்லண்ணே. இப்ப யாரு கம்பன் யாரு கட்டுத்தறி? அண்ணே நீங்க கம்பன் வந்து நம்ம ஐயா சேகர் பாபு, கட்டுத்தறி யாருன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கீங்க. அவர் என்ன மிரட்டுறாரு, உருட்டுறாரு. சவுக்கு சங்கர் வீட்டுல கழிவுகளை கொண்டு போய் கொட்டினது யாரான்னா அவரு தான் அப்படின்னு பின்புலத்துல இருக்காருங்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல யாரா அப்படின்னு கேட்டா அவரு தான் பின்புலத்துல இருக்காங்க. சத்தம் போட்டு பேசாதீங்க தம்பி, செவனேன்னு போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஏதோ ஓசில இருந்து இடத்த வாங்கி ரெக்கார்டிங் பண்ணிக்கிறோம். இங்க வந்து சேர்த்து எதுவும் கொட்டிட்டு போனாலும் நம்மள வெட்டி அடிச்சிருவாங்க. சோழன் சொல்லி வச்சு எங்கேயோ போயிடணும், அப்புறம் உட்காந்து சுத்தணும் அகதி மாதிரி. தேவையா நமக்கு? இதனால சத்தம் போட்டு சொல்லாதீங்க நீ வேற. அதனால அவர் கூட வந்து பயணிக்கும் போது நீ யாருன்னு சொல்லாத, உன் நண்பன் யாருன்னு சொல்லு. நீ யாருன்னு நாங்க சொல்றோங்கிறாங்க. நான் பிரியா மேடத்தோட நண்பர் யாரு, அவங்க யாரு கூட எங்க பார்த்தாலும் காட்சி. அதனால கவி பாடுறதால கட்டுத்தறியும் கவி பாடுது. இப்ப கம்பன் கழகத்துல இருந்து உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க. கம்பன் எங்க கம்பேர் பண்றீங்க அப்படின்னு கேட்க போறாங்க. நாங்க மட்டும் அம்பேத்கரோட ஸ்டாலின் ஒப்பிட்டுக்குவோம். சரி, திடீர்னு இனவனு வந்துருச்சு. எப்படி தம்பி? யாருக்குன்னு இல்ல, எனக்கு எது கேட்டாலும் இப்ப வந்து இனோவான்னு வருது காதுல அப்படின்னு தம்பி. இல்ல யாருக்குண்ணே? சவுக்கு சங்கர். ஏன் அதையே சத்தம் இல்லாம மெதுவா சொல்றீங்க? அவர் பேரை சொன்னாவே அண்ணன் சொன்னது மாதிரி இங்க ஏதாவது அதனால பயந்துக்கிட்டு மெதுவா சொல்றேன். அது இன உணர்வெல்லாம் இல்ல, அவர் உண்மையதான் சொல்றாரு. எல்லாருக்கும் நியாயமான விஷயமே அதுதான். இப்ப எங்க ஆள் தான் அவரு ஏவா வேலு. சரி, கோயம்புத்தூர் வரைக்கும் போட்டுக்கிறத தான் பேசுறோம் நம்ம எல்லாருமே. ஏற்கனவே திருவண்ணாமலைக்காரர் அவரு. சரி, திருவண்ணாமலையில இருந்து அந்த பக்கம் எடுத்தீங்கன்னா இந்த தம்பி ஏரியா கள்ளக்குறிச்சி வரைக்கும் அப்படி தாவறாரு. அங்கிருந்து அப்படி நேரம் கோயம்புத்தூருக்கும் பொறுப்புன்ற மாதிரி காட்டி விட்டுருக்காங்க. சோ மேற்கு முழுக்க வந்துட்டு இல்ல, இப்ப வந்து பொன்முடியை காலி பண்ணதுனால விழுப்புரமும் அவர் விழுப்புரமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பகுதி முழுக்க சரௌண்டிங் 3 பேர் தலையை உருட்டிட்டு ஒரு ஒண்டியா மஸ்தான காலி பண்ணாரு, செஞ்சி மஸ்தான காலி பண்ணாரு, பொன்முடியை காலி பண்ணிட்டாரு. 2 பேர் தான் விழுப்புரத்துக்கு இருந்தாங்க. கள்ளக்குறிச்சிலையும் யாருமே இல்ல. அப்படின்னா அவர் என்ன ஏவா வேலை கங்கணம் கட்டிட்டு தமிழர்களா காலி பண்றாரு? ஆமா, அதுக்கான வேலை செய்ய தமிழர்களை காலி பண்றாரு. ஐயா ஸ்டாலினுக்காவது பதவி போடும்போது ஏன்பா நீயே தான் ஏற்கனவே 4-5 ஏரியா பார்த்துட்டு இருக்கிற, வேற ஒருத்தரை போடுவோன்னு தமிழ் எல்லாமே காலி பண்ணிட்டு அந்த பக்கம் வந்துட்டு கோயம்புத்தூருக்கு நீயே பாருன்னா அப்புறம் இருக்கு தமிழ் யாருமே இல்லையான்னு கேள்வி வருது. இல்லண்ணே, செந்தில் பாலாஜி இல்லாம அப்புறம் அந்த மேற்கு மாவட்டங்கள் வந்து இதாயிடக்கூடாதுல, பரிதவிச்சிடக்கூடாது. ஒரு பொறுப்பு அமைச்சர் போடணும்ல. முத்துசாமி அவர் வந்து அந்த அளவுக்கு வாய்ஸா செய்ய முடியல. கொங்கு மண்டலத்துல கை நீளாதுல கொங்கு மண்டலத்துல ஒரு தமிழர்கள் கூட எம்எல்ஏ இல்லையா தம்பி? இருக்காங்கண்ணே. ஏவா வேலு அளவுக்கு கை நீளாதுல, மத்தவங்களுக்கு இல்ல. என்ன கேட்டீங்க? திருப்பி கேளுங்க. கொங்கு மண்டலத்துல சரி ஒரு தமிழ் எம்எல்ஏ கூட இல்லையா? இருந்து நாங்க என்ன பண்றது? நாக்கு வழிச்சிட்டு இருக்குதா? துட்டு யாரு கொடுப்பாங்க? அதான் கை நீள. நீங்க கப்பம் கட்டுவீங்களா? ஓ, கப்பம் கரெக்டா கட்டணும். ஆமா, ஒரு பிரிட்டிஷ் மாமன்னர் அவரு. ஓஹோ, ஐயா ஸ்டாலின். அவர் வந்து கப்பம் கட்டுற ஒரு குறுநில மன்னரா. யார் அதிகமா வெள்ளைக்காரனுக்கு கப்பம் கட்டுறாரு அது விசுவாசமா வந்து பாளையங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, இப்ப அந்த மாதிரி எப்படி சேர்த்து நீ பாத்துக்க. உங்களுக்கு வந்து நாயக்கர் ஆட்சி காலத்துல வந்து கப்பம் ஒழுங்கா கட்டிட்டு இருக்கிறவங்க பாளையக்காரர் என்ன அவங்க சந்தேகமா அதுல பேருதான் அவங்களுக்கு வேற. பாளையக்காரர்கள் அவங்க எல்லாம் இப்ப பாளையமா ஒப்படைச்சிட்டு இருக்கிறாங்க. பாலமா இங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏவா வேலையாவுக்கு இப்படியான பாளையங்களை கொடுக்குறாங்கன்னா எங்க ஐயா நேருவுக்கு எந்த பாளையம்? அதான் டெல்டா வரைக்கும் கொடுத்துருக்கோம்ல. டெல்டா அப்புறம் கொடுத்துட்டோம். அங்கிட்டு வந்து தென் மாவட்டத்துல இது வரைக்கும் மதுரை வரைக்கும் கொடுத்துருக்கோம். அவருது இப்ப அங்கேயும் பாளையம் விட்டு இந்த மாதிரி பாளையக்காரர்களுக்கு கொடுத்துட்டு போறது. அது மீண்டும் வந்து நாயக்கர. அப்ப வந்து ஒரு ஒற்றை ஆட்சியின் கீழே கொண்டு வராங்களா? ஆமா, ஒற்றையர்கள் தெலுங்கர்கள் ஆட்சியின் கீழே தமிழ்நாடு. அதான் வந்து சவுக்கு சங்கர் வந்து சொல்றாப்புல. இன்னொரு செய்தி வந்து சொன்னாப்புல, வடுகர்கள்னு பேசுங்க, தெலுங்கர்கள்னு பேசிக்கூடாது. தப்பு அது. தெலுங்கர்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இது வடுக கூட்டம் திராவிடம். சமீபத்தில் வந்துனேன் அண்ணன் செந்தமிழன் சீமான கழுத்தை அறுத்துருவேன்னு சொல்லி ஒருத்தன் நிறைய கத்தி அருவாளெல்லாம் போட்டு அதை பேசுவோம். முதல்ல இதை முடிச்சுட்டு அதாவது சவுக்கு சங்கர் விஷயத்த இல்லைண்ணே, சவுக்கு சங்கர் வந்து இன்னொரு நேர்த்தியான விஷயத்தையும் சொன்னார். என்னன்னா, தமிழர்கள் வீடுகளில் நடத்தப்படுகிற ஈடி ரைடு,
உயர் நீதிமன்றத்துல கீழமை நீதிமன்றத்துல நடந்த வழக்குகளை எல்லாம் திரும்ப நடத்தணும்னு சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லுது. ஆமா, எங்க ஐயா நீங்க ஏவா வேலு வீட்டுல இடி ரைடு போட்டீங்க, எந்த நடவடிக்கையும் இல்ல. KN நேரு வீட்டுல இடி ரைடு போட்டீங்க, எந்த நடவடிக்கையும் இல்ல. இது போல வந்து சேகர் பாபு ஐயா சம்பாதிக்காத காசா, அவர் வீட்டுல இல்லாத காசா, அவர் வீட்டுக்கு இடி ரைடு போகவே மாட்டாங்க. அவர் கோயில்ல எடுக்கிறாரு, அதனால கண்டுக்க மாட்டாங்க. இல்ல இழிச்சவன் எங்க ஐயா வந்து பொன்முடியா எங்க ஐயா செந்தில் அது இவரு நம்ம இவரு பாவீங்களா அடிக்கிற கொள்ளையில கூட தமிழா நான் தமிழன்னு பேசி மொத்த கொள்ளை அடிக்கிறது நம்ம விட்டு போனோம். அது யார் அடிச்சான்னா திருடன் தானே சொல்லணும். இல்ல தமிழர்கள் திருடிட்டாங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்க, நீங்க இன்னும் ஒரு 1000 கோடி 10,000 கோடி இல்லன்னு தண்டனை விசாரணை இடி ரைடு எல்லாம் தமிழர்களுக்கே போகுது. இந்த பக்கம் உள்ளவங்க வந்து நான் ஏதாவது சொன்னாலும் சண்டைக்கு வருவீங்க, எல்லாரும் சொல்றாங்க. தம்பி உங்களுக்கு லாபி இருக்கா மேல எங்கன்னா பேசுறதுக்கு? இல்ல. இங்க இருந்து போறப்ப மூட்டை கட்டி எதனா எடுத்துட்டு போறதுக்கு இருக்குதா? பணம்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு கூடாது, நான் அதை சொல்லல. காகிதங்கள் எதனா பேப்பர் அப்படி வச்சுக்கலாம் இருக்குதா? ஏன்னா ஸ்வீட் பாக்ஸ் கட்டி கொண்டு வர அளவுக்கு ஜூவில போடுற மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் தெம்பு இருக்குதா? இல்ல. அங்க ஒரு லாபி இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனி வழி இருக்குது. அந்த வழியா போனீங்கன்னா பின்வாசல போய் எட்டி பார்த்தா முகம் தெரிஞ்சிடும். அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னாக்கா சோலி முடிஞ்சிடும். இதுக்குதான் சவுக்கு சங்கர் வந்து தெரிஞ்சிருக்கு. சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா, கோயம்புத்தூர்ல வந்து செந்தில் ஜின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து RSSல மிக முக்கியமான பொறுப்புல இருந்தாரு. இப்ப அகில இந்திய அளவுல பொறுப்பு கொடுத்துட்டாங்களா அவருக்கு. அவர் மூலமா தான் இந்த லாபிகள்லாம் செய்யப்படுதான். அவர் வந்து தெலுங்கு மொழி பேசுகிற செட்டியாராம். அவர் வந்து இந்த இன உணர்வோடு அவர் இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாருன்னு சவுக்கு சங்கர் சொல்றாப்புல. இல்ல இப்ப என்னவோ அவர் மட்டும்தான் இன உணர்வோட வேலை செய்யற மாதிரியும் எங்க நேருக்கு இன உணர்வே இல்லைன்ற. இல்ல நேருக்கும் அவர் தான் கொடுக்குறாப்புல. எங்க KKSSருக்கு இன உணர்வு இல்லையா? ஏவா வேலு எங்க ஐயாவுக்கு இல்லையா? இன்னும் அவருக்கு மட்டும்தான் இன உணர்வு. என்ன பேச்சு பேசுறாப்புல அந்த தம்பி? அது தப்பு. இன உணர்வு எல்லாருக்குமே இருக்கு. ஸ்டாலின் ஐயாவுக்கு இன உணர்வு இல்லையா? துணை முதல்வருக்கு இல்லையா? எத்தனை இல்லையா வருது? யாரெல்லாம் பார்த்து போடுறாங்க பாருங்க, அவங்க சர்க்கிளாவே பார்த்து போட்டுக்கிட்டு. இல்ல இப்ப டெல்டாவுக்கு வந்து நீங்க இப்ப நீங்க பாருங்க, திருச்சியில வந்து ஒரு நல்ல மிக முக்கியமான நகரம்னு அங்க வந்து ஒரு அமைச்சரை அன்பில் மகேஷை முதல் முறையா கொடுத்தாங்க. கொடுக்கும் போதே KN இருக்கிற இடமா பார்த்து கொடுத்தாங்க. சரி, நான் கூட என்ன நினைச்சேன், அன்பில் மகேஷை வந்து டெல்டாவை பார்க்க சொல்லியிருக்கிறாங்க, சரி அந்த பகுதியிலையும் சேர்த்து பார்த்துக்குருவாரு போல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கும் பொறுப்பு அமைச்சர் யாருன்னு சொன்னா KN ஐயா. அவருக்கு கீழே தான் அன்பில் மகேஷ் தூய தமிழர்னு அவருக்கு கீழே கை. அதாங்க கப்பம் கட்டுறவங்க கிட்ட வந்து பாளையத்தை ஒப்படைச்சிட்டாங்க. அவருக்கு கீழே எல்லாருமே பார்த்து வசூல் பண்ணி நீங்க அங்கிட்டு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி KKSSR. அப்படி போகுது அவரு எல்லாமே அதான். அப்படி பார்த்தா கன்னியாகுமரி மனோதங்கராஜ் வந்துட்டாரு. இல்ல, அவர் பொறுப்புக்கு கீழே தான் இருக்கிறாரு, அவருக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு. ஆக மீண்டும் வந்து நாயக்கர் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்களே. இல்ல எப்படி இருந்தாலும் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர்ல எங்க ஐயா துரைமுருகனை தாண்டி ஒருத்தரும் இல்ல. அவருக்கும் இப்ப பீஸ் புடிங்க அவர் பையனுக்கு இப்ப வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவரையும் வழக்குல சேர்க்கறதுக்காக நடவடிக்கைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவரும் அந்த பொன்முடி ஐயா பட்டியல்ல அவரும் இருக்கிறாரு. ஏன்னா இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து இலக்கு என்னன்னா, மிகப்பெரிய தலைகளை எல்லாம் உருட்டிட்டோம்னா நம்ம பையனுக்கு பிரச்சனை இல்லாம போயிடும். அதாவது பொன்முடியை காலி பண்ணிடுறது, துரைமுருகன் ஐயாவை காலி பண்ணிட்டா அப்புறம் மத்த எல்லாருமே இவங்களுக்கு சரண்டர் ஆனவங்க. சரி, இதே பேசணும், இதோட கொடுத்துடலாம். நான் வந்து உங்களுக்கு சீட்டு எழுதி கொடுத்துறேன், என்னென்ன பாளையம் வேணும்னு சொல்லுங்க, நான் எழுதி கொடுத்துறேன். பிரச்சனை இதோட முடிச்சிடும். வேணாம், எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க போறதில்ல. பேசி என்ன பண்ணியும். சரிங்கண்ணே, மிக முக்கியமான ஒரு சந்திப்பு ஒண்ணு நடந்திருக்குது. நம்ம ஐயா அம்மா கனிமொழியும் வானதி அம்மாவும் 2 பேரும் கைகுலுக்கி பேசி இருக்கிறாங்க. சரி, ஒரே இடத்துல வந்து திராவிடமும் ஆரியமும் சங்கமிச்சிருக்கு. என்ன வயிறு எரியுதா உங்களுக்கு? தம்பி உங்களுக்கு ஏன் அந்த வயிற்றுச்சல்? வயிறுலாம் எரியல, மகிழ்ச்சியா இருக்கிறேன். இல்ல, அந்த ஊபிஎஸ்ங்க எழுதுறாங்க, 2 பேரும் சந்தித்து கொண்டது வயிறு எரிக்கிறதா? இந்த பக்கம் அண்ணாவிலையும் சீமானும் சந்திச்சாக்கா ஊந்து புரண்டு எழுதுனீங்க, எங்கடா காணுன்னு கேட்டா உங்களுக்கு வயிறு எரிக்கிறதா? இது என்ன கேள்வி? இதுல என்ன விஷயம்னா, நேற்று நானும் தம்பி ஒன்று பேசி போட்டிருந்தோம்.
ஏதோ சில விஷயங்களுக்கு பழகிட்டு ஏதோ விஷயத்துக்கு குழஞ்சி பேசிக்கிறாங்க. மேலிட மேடமோட தொடர்புல இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் வந்துருச்சுனாக்கா அப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்துன்னு போவாங்க. இல்லைன்னா கலைஞர் வந்துட்டாருன்னு சொல்லுங்க, நான் பிறகு வரேன், வந்து போயிட்டாருன்னா சொல்லுங்க அப்படின்னு தான் வருவாங்க திராவிடர்கள் பொதுவாக. ஆனா வந்துட்டு அங்க வந்து குழஞ்சி பேசுறது ஒரு அரசியல் என்னன்றப்ப நைட்டு டெல்லியிலேருந்து ஒரு நபர் வந்து லெஃப்ட் ரைட்னு நான் வாங்கிட்டார். என்ன பேசிக்கிற லூசு தரமா நீங்க என்ன பேசியிருந்தேன், இந்த அம்மா பேசுது, இவங்க கனிமொழி நேராக அந்த வானதி சீனிவாசன் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அதனால டெல்லி தொடர்பு நமக்கு வேணும் அப்படின்னு கனிமொழி நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு சில வேலைகள் நடக்க போகுது, பின்னாடி உடைக்கிறது கூட பயன்படுத்துறாங்களோன்னு கேட்டிருந்தேன். அது சொல்ல என்ன லூசுத்தனமாக பேசுனேன். என்ன கேட்டார், உங்களை கேட்குறாரு. நிர்மலா சீதாராமன் நம்ம உறவுலாம் ஒன்றும் கிடையாது, நேராக அமித்ஷா லிங்க்லேயே இருக்கிறாங்க கனிமொழி. அப்படி ஓடுங்க. நிர்மலா சீதாராமன் போய் பார்த்து என்ன பேப்பர் கொடுத்தாலும் கிளியர் ஆகிடலாம். ஓஹோ, என்ன பேப்பர் இவங்க கொடுத்தாலும் கிளீன் ஆயிடுது. சரி, எதுவுமே ஸ்டாக் கிடையாது. கேளுங்க, அமித்ஷாவை பார்த்து இந்த அம்மா கனிமொழி எதுவானாலும் எந்த பேப்பர் கொடுத்தாலும் கிளியர் ஆயிடலாம். சரிண்ணே. இப்போ இந்த கனிமொழி அம்மா வந்து திமுக 2 உடைக்க போகுதுன்னு சாடமடைய பேசிக்கிறாங்களே, அது உண்மையா? அது நேற்று பேசி போய் தான் அவங்க அது இல்லை விஷயத்த சொல்லலை. நீங்க அங்கதான் தப்பு பண்றீங்க. திமுக வேணும் அப்படின்னு விரும்புது பாஜக. ஏன்னா இங்க 20 பேர் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ் உங்க ஆதரவு தானே உள்ள ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஆச்சுன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவா வேணும் நமக்கு. ஆமா, ஏதோ கொஞ்சம் நிதிஷ் வந்து இடம் எல்லாம் ஏதோ ஒரு சிக்கல் ஆகும். ஒரு வேலை ஆச்சுன்னா ஆல்டர்னேட்டிவா நமக்கு ஒண்ணு வேணும். ஏற்கனவே இவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டாங்களாம். ஓகே, அதனால நாங்க என்ன நெருக்கடி வந்துச்சுன்னா நாங்க உங்களுக்கு இதே தொழில் தானே போயிட்டு முட்டு கொடுக்கறது. ஏற்கனவே தான் நாங்க வச்சிருக்கோம்ல. அப்படி கிடையாது. 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டுல மீண்டும் ஒரு தேர்தல் வந்துச்சுன்னா ஒரு பெரிய நிதி நெருக்கடி இந்த நாட்டு சந்திக்கும். வெற்றி கொண்டான் போனார். நாட்டுக்கு ஒரு நெருக்கடி, என்ன செய்வதென்று தெரியவில்லை. என் தானை தலைவன் பெரும் படையோடு எழுந்து நின்றான். எழுந்து நின்று சொன்னான், படை தளபதிகளே நீங்கள் யாரும் வர வேண்டாம், நான் ஒரே ஆளு சென்று வென்று வருகிறேன்னு போனார். நேர போனான். அத்வானியை சந்தித்தானா? இல்லை, வாஜ்பாயை சந்திச்சான். ஏன்? வாஜ்பாய் நேர்மையானவன். அந்த மாதிரி இப்போ ஒரு நேர்மையானவர் யாரோ ஒருத்தர் சந்திப்பாங்க. விஷயம் என்னன்னா அவங்க சொல்ல வர விஷயம் நமக்கு சொன்னது நேர்மையானவர் யாருன்னு வெங்கையா நாயுடு. வெங்கையா நாயுடு தான் அவங்க நேர்மையானவர். வேற யாரு? வெங்கையா நாயுடு அவங்க வேண்டிய ஆளு. அப்புறம் ராஜ்நாத் சிங் இருக்கிறாரு. அப்புறம் நிர்மலா சீதாராமன், அவங்களாம் நல்லவங்க. ஆமா, அவங்களாம் நல்லவங்க. அடிக்கடி எங்க வந்து விருந்து சாப்பிட்டு போறவங்க. அது மாதிரி வந்து விருந்து சாப்பிடுவாங்க, சந்திச்சா பேசிப்பாங்க, கொடுக்குற பேப்பர்லாம் கிளியர் பண்ணுவாங்க. இதெல்லாம் கார்னர்ல வேணும் அப்படின்றதுக்காக இந்த அம்மாவை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அமித்ஷா கிட்ட இந்த அம்மா எது சொன்னாலும் நடந்துருது. இந்த நிர்மலா சீதாராமன் போய் எது சொன்னாலும் நடந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து நெருக்கடியில் நெருப்பு மெரிச்சிட்ட மாதிரி ஓடுறாங்களே டெல்லிக்கு உடனே புறப்பட்டு. அப்போதான் மக்கள் சேவைன்னு ஞாபகம் வரும் அந்த மாலுங்களுக்கு. ஏன்பா டெல்லிக்கு போனோம்னா மக்கள் நலன் கருதி டெல்லியில போய் நான் பார்த்துட்டு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை கூட போவாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை நான் திங்கக்கிழமை எந்த கிழமையா இருந்தால் நமக்கு என்ன இருக்கு, நெருப்பு மெரிச்சிட்டோம் ஓடணும், மருந்து தடவிட்டு வரணும்ல. அதனால அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உடனே இந்த கனிமொழி அம்மா தான் அங்க ஒரு சாஃப்ட் சுமூகமான ஒரு ஏற்படும். முதல்ல இதெல்லாம் வந்து டிஆர் பாலு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அதுவும் போச்சா? அதுவும் போச்சு. இப்ப நேரம் இல்ல வந்துருச்சு. இப்ப என்னன்னா முழுக்க நேரடியா வந்து டிஆர் பாலு தமிழர், அவர் என்ன எங்களுக்கு வந்து கைடு பண்றது, அவர் என்ன முன்னாடி இப்ப நான் கனிமொழி வந்து தமிழர் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, தமிழர் அவரு நாடாரானே. எல்லாரும் அவர் கேக்குறாரு, எங்க அண்ணன் கேக்குறாரு கனிமொழி நாடார்னா அப்போ நாடார்லாம் யாரா? இல்ல இப்ப இந்த பக்கத்துல என்னன்றாரு, காளிமுத்தோட மகள் கைல்விழிய கல்யாணம் பண்ணதுக்கு அது தெலுங்குச்சின்றாங்க இவங்க. கரெக்ட். அப்புறம் கனிமொழி எப்பறா தெலுங்கரா வராம தமிழச்சியா வரும் நாடாரானா அதுக்கு சொல்ல மாட்டேங்க. அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இங்க காளிமுத்து சுத்த தமிழர். ஆமா. அதனால அவங்க அம்மா வந்து வேற. ஆமா. அதனால அவர் வந்து இல்ல அப்படின்னு இங்க ஒரு குறை சொல்றவங்க. அதே தான் கனிமொழிக்கும் போது அது பச்சை தமிழர். ஏன்டா எப்படி அவரே தெலுங்கருன்றாரு கருணாநிதி. ஆமா. அவருக்கு பிறந்த பொண்ணு வந்து எப்படி நாடாரா மாறும்? அம்மா நாடாச்சு. அப்ப அதே தானே இங்கேயும் பொருந்தோம்னாக்கா மு.க. ஸ்டாலின் நாடாராடா, மு.க. அழகிரி நாடாராடான்னு கேட்டாங்க. ஆமா, ஒத்துக்கிட்டு தமிழர் கூட்டத்துல வந்துருவோம். என்ன பண்ணுவீங்க? இல்ல, அதை கேட்டாரு, கேள்வியாவே அண்ணன் கேட்டாரு. ஆமா, ஏதோ சாணி சேருன்னு முடிவு பண்ணிட்டு வந்துக்கிறீங்க. ஆமா, என்ன மேட்டர்னு சொல்றாங்க. இல்லங்கண்ணா, இந்த வடுகருங்கிற மேட்ரு ஒண்ணு நல்ல மேட்டரை எடுத்து கொடுத்தீங்க. என்னாச்சுன்னா, சீமானந்தன் தலையை சீவுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் போட்டு 6 ரூபா கத்தி கம்பெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க.
நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பிங்க யாரா அவன் இவ்வளவு அருவாக்கம் கூட இருக்கிறான், அவனை போய் நேரா பாத்துரும்டான்னு சொல்லி நேரா அந்த அவன் இடத்த கண்டுபிடிச்சு அவங்க நேரா அவன் வீட்டுக்கே போயாச்சு. சரி. அன்றாடம் காட்சி. ஆனா கொஞ்சம் சாதி உணர்வு படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன் போட்டிருக்கான். அப்ப அந்த பகுதியில் உள்ள மக்கள் சொன்னாங்களா, நாங்கெல்லாம் தெலுங்கர்கள் இல்ல சார், நாங்கெல்லாம் வடுகர்கள் அப்படின்னாங்களாம். ஓ பாயிண்ட் அங்க வர்றேனா? அப்படியா? அப்ப நீங்க பேருக்கு பின்னாடி என்ன போடுவீங்க, வடுகர்னு போடுவீங்களா? இல்ல இல்ல நாயுடுன்னு போடுவோம், ஆனா நாங்க தெலுங்கர் இல்ல வடுகர்கள் அப்படின்னு அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருமே சொல்றாங்களாம். தெரியாதனமா பேசிட்டான், ஐயோ அவன் அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவன் எதுக்கு பேசினான்னா கஞ்சா போடுற பசங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி போட வச்சு விட்டானுங்க, மன்னிச்சுக்குங்க, இனிமே அப்படி செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஐயோ நான் எக்ஸாம் எழுத முடியாம போயிடும், என் மேல கேஸ் கீஸ் போட்டுறாதீங்க கொள்றாதீங்க அப்படின்னு அலறி இருக்கான். நம்ம பையங்க தான் நியாயவாதிகளாச்சா, நம்ம அண்ணன் அப்படிதானே வளர்த்துருக்காரு, நேர்மையானவனு. சரி பாவம் அடிச்சாலும் தாங்கடா, பாவம் பையன் எக்ஸாம் எழுதணும் விட்டுட்டு வாடான்னு சொல்லி இவங்க விட்டுட்டு வந்திருக்காங்க. அப்புறமா காவல்துறை போய் கைது செஞ்சுட்டதா சொல்றாங்க. ராஜ மரியாதை செஞ்சு அது என்ன காவல் நிலையத்துல உட்கார அந்த சாரை கைது பண்ண மாதிரியா? அந்த சார் யார்? அந்த சார் அந்த சாரை கைது பண்ண மாதிரி கைது பண்ணி ராஜ மரியாதை ராஜ மரியாதையோட அவரை வச்சிருந்து அனுப்புவாங்க. இங்க இந்த பக்கம் தமிழ் தேசியனை மட்டும் கூட்டு போய் கண்ணை கட்டிட்டு காலை கட்டிட்டு அடிப்பீங்க. அடிக்கிறது இணையதளங்கள்ல எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கெல்லாம் பின்புலத்துல உயர் காவல்துறை உயர் அதிகாரிகளினுடைய சப்போர்ட் இல்லாம இப்படியெல்லாம் பொதுத்தளத்துல எழுதிட முடியாது, இதுக்கு பின்புலத்துல யாரோ இருக்காங்க. டைவர்ட் பண்றதுக்காக வேண்டி நீங்க மறந்துட்டீங்களா யார் இந்த சாருன்றத? ஆம்ஸ்ட்ராங் கொலை சாரு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இது யாருன்னு அந்த சாருன்னா என்னென்ன யாருன்னு? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல? ஆமா அது இருக்கு, அங்கதான் இருக்கு. இருக்கு, அங்கேயேதான் இருக்குது. என்ன கிண்டல் பண்றீங்களா? தம்பியா தம்பி என்னடா அண்ணன், அது அங்கேதானே இருக்குதுங்க. அந்த மாணவி விஷயம் தெரியுமா? அண்ணா பல்கலைக்கழகம் அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு, நீங்க பல மாசங்களை கடந்துட்டோம், வேற வேற பிரச்சனை வந்துருச்சு. அதை தாண்டி அதை பேசுறோமா? இல்ல பேசி இருக்கணும்ல. இல்ல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எங்க நடந்துச்சுன்னு கேட்டுறாதீங்க, மறந்துட்டோம். தமிழ்நாட்டுக்குள்ள சென்னையில தான் நடந்துச்சு. சரி அப்புறம் சரி இதெல்லாம் அந்த 1000 கோடி ஊழல் அடுத்த ஒரு 1000 கோடி விசாரணை வந்து துருவி நடந்துட்டு இருக்கு. 3 என்கவுண்டர் பண்ணிருக்கிறோம். மிக சிறப்பான முறையில தமிழ்நாடு காவல்துறை சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அப்ப வேற என்ன வேணும்? அதுல அதை சொல்லல. பேச வேண்டிய விஷயம் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல்களை தமிழ்நாட்டுல பேசியிருந்திருக்கும். தெரியும், அதெல்லாம் பேசுறோமா நம்ம? இப்ப இல்ல சீமானுக்கு கொலை மிரட்டல விற்கணும் ஒரு கத்திரிக்காயை வந்து பேசிக்கிறோம். ஆமா புரியுது இல்ல? ஆமா இதுதான் ஒரு வாரமா அவன் ஒரு அன்றாடம் காட்சி. ஆமா அவன் ஒரு கஞ்சா குடிக்கி. இதுதான் டைவர்ட் பண்றது, திசை திருப்புறது. மக்கள் வந்து ஊழல் ஞாபகம் போயிடும். நம்ம விட்டு பணம் 1000 கோடி போயிடுச்சு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குல்லண்ணே, தந்தி டிவி, சன் டிவி, புதிய தலைமுறை, இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் யாராவது ஒரு 4 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதாவது ஒரு விவாதத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த விவாதத்துல இந்த 1000 கோடி ஊழல் விவாதம் வரவே இல்லைன்னு. இல்ல வர தம்பி நீ சொல்லு. பெண் நிறுவனம் தெரியுமா? இந்த பேனாவோட விலை வந்து 5 ரூபா தானே. சரி சொல்றேன். இல்ல வெளிப்படையா பேசுறதுக்கு பயம், எங்க சாணியும் சேரும் வந்துருமோன்னு பேனா எடுத்து நம்ம பெண் அப்படின்னு காட்டுறாராம். எல்லாம் பெண்ணுக்கு கீழே இருக்குதுன்னு காட்டுறாராம். உங்களுக்கு 2 மிக முக்கியமான ஊடகவியலாளருக்கு புது மகேந்திரா காரை கொடுக்கப்பட்டிருக்காங்க பரிசு. 2 மிக முக்கியமான ஆசிரியர்களுக்கு. அதெல்லாம் எதுக்கு? குடிமி இருக்கிறாங்க, வாரி முடிச்சுட்டு போறாங்க. உனக்கு நம்ம சொட்டர், உனக்கு குடிமி இருக்கு, ஆனா எவனும் கொடுக்க மாட்டானே மகேந்திரா. கொடுக்குற இடத்துல நீ போய் உட்காரணும். நான் என்னன்றேன், கொடுக்குறாங்க, குடிமி இருக்குது, முடிச்சுட்டு போறாங்க. நமக்கு குடிமி இல்ல, ஏன் புலம்பிட்டு உட்காந்துட்டு? 2 மகேந்திரா புது கார் வரும்போது எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. நியாயத்தை பேசுறாரு, நீதியை பேசுறது நேர்மை. சரி, அதாவதுன்னு யாருக்கெல்லாம் வாய் இருக்கோ, சரி யாரெல்லாம் இதை பற்றி பேசி விடுவானோ அவனுக்கெல்லாம் மகேந்திரா கார் வாயை வச்சு அடைச்சிடுறது. நமக்கு எல்லாம் வந்திருக்கணும். நீங்க எல்லாம் குடிமை இல்லையே. ஓ அப்ப சரி, குடிமை இல்லை, இருக்கிறவன் முடிச்சுட்டு போவான் நாளைக்கு. சரி, அதாவது ஊடகத்துறையை வந்து யாரு கைப்பற்றுறாங்களோ அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்றது ஒரு எழுதப்படாத விதியா இருக்குது. 40 வருஷமாவே திராவிடம் ஊடகத்துல வந்து கரெக்டா யார எங்கெங்க வைக்கணுமோ அவங்க வந்து கரெக்டா வச்சுட்டாங்க. அதுல அந்த விஷயத்துலதான் நான் கூட ஆல்ரெடி ஐயாட்ட கேட்பேன்,
தமிழ் தேசியவாதிகள் எல்லாத்தையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு அனுப்பி எல்லாரையும் அங்கே செட் பண்ணாதான் நம்ம வர முடியும் ஆட்சிக்கு. விட மாட்டாங்களே, வாசல்லே நின்று கழுத்து பிடிச்சி நிறுத்திடுவாங்களே. இல்ல அது இல்ல, நம்ம ரங்கராஜ் பாண்டிய கொண்டு போய் எப்படி செட் பண்ணாங்க? அது அதுக்கு அவங்கள்ட்ட அதிகார பலத்துல இருந்து நீங்க பண்ணணும். ஊடக லாபிலாம் அதிகார பலம் இருக்கணும். சரி, ஒரு பத்திரிகையாளர் வந்து பிரதான ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்தாரு, நான் நடுவில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு முந்தி தரும்னு சொல்லிட்டு 18 கீழே போயிட்டாங்க, அங்கிருந்து மாறி வந்தாரு. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனார். திடீர்னு பார்த்தா ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல எனக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி குரல்லாம் பண்ணாங்க. அப்புறம் எங்கடான்னு பார்த்தாக்கா சன் டிவிலே போய் உட்காந்துட்டாரு. ஓஹோ, பிரதான டிவில போய் உட்காந்துட்டாரு, ஆளுங்கட்சி டிவில உட்காந்துட்டாரு. அப்ப இவ்வளவு நாளா நீ எவ்வளவு நேர்மையா வேலை செஞ்சிருக்குன்னு தெரியுது அவங்களுக்கு. இல்ல அதாவது தம்பி, அவங்க ஆட்களை எங்கெங்கெல்லாம் வச்சுக்கிட்டு வர்றது. இல்ல தம்பி, நீங்க எப்பவுமே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா தமிழ் தேசியவாதிகளை கொண்டு போய் ஊடகத்துல உட்கார வச்சிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது போல, தமிழ் தேசியவாதிகள்னு தெரிஞ்சாலே, நீங்க வந்து பெரியாருக்கு எதிரானவர்னு தெரிஞ்சாலே, குறிப்பா வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு எதிரானவர்னு நீங்க தெரிஞ்சாலே உங்களுக்கு எந்த இடத்துலயும் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா திராவிட மடத்தால் பயிற்றுவிக்கப்பட்ட பல பேர் இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும். மதன் ரவிச்சந்திரன் ஒரு டைம் சொன்னா பாத்தீங்கன்னா, பிளாக் டிஷர்ட் போட்டா பெரியார் டிஷர்ட் போட்டு வந்தா அவனுக்கு வேலை கிடைச்சிரும், பெரியார் பிடிக்கும்னு சொன்னா உடனே வேலை கிடைச்சிடும். அப்ப அது உண்மைதான் போல. இப்ப நீங்க பெரியார்னு சொன்னோன்னா ஒரு ஆளு ஞாபகத்துக்கு வர்றாரு. எங்க தம்பி பெரியார்லாம் மொட்டையா சொல்லக்கூடாது, திராவிட பெரியார்னு பேசுங்க. திராவிட பெரியாரை பத்தி பேசின உடனே திராவிட மடத்தின் தலைமை தளபதி ஐயா பெரியார் அவர்களை பத்தி பேசின உடனே எனக்கு தம்பி தளபதி விஜய் ஞாபகத்துக்கு வந்துட்டார். தம்பி பெரியாரின் தளபதியா? பெரியாரின் தளபதி தம்பி விஜய். இதுனா கருவாட்டு சாம்பார் மாதிரி இருக்குது. ஒரு பேரை சொல்லுங்க தம்பி. விஜய் எனக்கு புரியல. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் திராவிட பெரியார் அப்புறம் விஜய் எல்லாம் பேசுறீங்க, என்ன சொல்ல வரீங்க? கருவாட்டு சாம்பார் மாதிரி குழப்பறீங்க நீங்க. அவர் முதன்னு தம்பி ஊர்ல போய் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு. இல்ல அங்க இல்ல, அங்க வர்றதுக்கு முன்னாடி சென்னையில ஏறும் போது சந்திச்சிருக்கிறாரு. சரி, இந்த மாதிரி வந்து யாரும் வந்து என் பின்னாடி தொடர வேணாம், நான் வந்து ஜனநாயகன் பட விஷயமா நான் வர்றேன் மதுரைக்கு, அதனால நீங்க யாரும் என் பின்னாடி தொடர வேணாம், நான் வந்து இன்னொரு தடவை உங்களை வந்து நான் மக்களை வந்து சந்திப்பேன், மதுரை மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, சொல்லிட்டு அவர் மதுரைக்கு வந்திருக்கிறாரு. மதுரைக்கு வந்தா மதுரையில அந்த ரசிகர்கள் எப்பவும் கோயம்புத்தூர்ல கூடினது போல கூடி காலையில அந்த முன்பக்கம் பம்பரா பிச்சு பேத்துட்டு அது இல்ல, ஏர்போர்ட்ல உள்ள கம்பி எல்லாம் உடைச்சு போட்டாங்க. இன்னும் யாரு வண்டியை ரோட்ல வளைச்சு ஓட்டிட்டு போனாங்க. அதானே இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயனுடைய பேச்சுக்கு கடைசி தொண்டம் கூட மரியாதை கொடுக்கறது இல்ல. அதுதான் இப்போ நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு. கருவாட்டு சாம்பார் பொருந்தது. பெரியார் சொன்னது இந்த திராவிட ஆட்கள் யாருமே கேட்டதே இல்லை, மதிச்சதே இல்லைங்க. டேய் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா ஒன்னு சொல்லி ஏதாவது கேட்டாங்களா? அது சரி, மூட நம்பிக்கை கோயிலுக்கெல்லாம் போகாதன்னா ஒண்ணு போய் யாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, யாகம் பண்ணி தான் எல்லாம் ஒண்ணு தொடங்குறாங்க. அவர் பேச்சு யாருன்னா கேட்கறாங்களா? கேட்கல. அது மாதிரி விஜய் பேச்சு இப்ப கேட்கல. அந்த ரேஞ்சு கொண்டு போயிட்டீங்களா? இல்ல முத நாள் என்ன சொன்னாருன்னா விஜய் வந்து என்ன சொன்னாருன்னா, யாரும் வந்து வண்டியில பின்தொடரக்கூடாது. சரி, அதாவது தலைக்கவசம், அதாவது ஹெல்மெட் இல்லாம வந்து யாரும் வண்டி ஓட்டக்கூடாது, என் வண்டி பின்னாடி யாருமே வரக்கூடாது, அப்படி வந்தீங்கன்னா உங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்லி மண்டல வாரியா ஒழுங்கு நடவடிக்கை குழு எல்லாம் போட்டாரு. அதை பாஞ்சிருச்சு, ஏர்போர்ட்ல வண்டி மேலேயே பாஞ்சிருச்சு. அவர் சொன்னார், என்ன சொல்லியிருக்கணும், யாரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா, விஜய் கட்சியில இந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் சொல்லாம விட்டாருன்னா அந்த தொண்டர்கள் நினைச்சிட்டாங்க யாருக்கதான் சொல்றாரு, நமக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தா. என்ன தெரியுது, நான் அவர்கள் இன்னும் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள். இல்ல அவங்க யாருமே வந்து தொண்டர்களா மாறல, அவங்க யாருமே கட்சியில இல்ல, அதான் பிரச்சனை. ஏன்னா கட்சியில இப்ப நான் வந்து ஒரு பகுதி செயலாளராவோ ஒரு பொறுப்புல இருக்கிறேன்னா என் மேல ஒழுங்கு நடவடிக்கை ஆளை பார்த்து கண்டுபிடிச்சு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு பயம் இருக்கும்ல. இப்ப விஜய் யார ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாரு? கட்சியிலே இல்லாதவன், ஃபேன்ஸ் வந்து கட்சியிலே இல்லாதவன் ஊர் பயிரெல்லாம் கிளம்பி வராங்க. அதுக்கு வண்டியை முன்னாடி பேத்தாங்க அனுப்புறது. தலைவர் வண்டியே சண்டைனா செய்யும். ஒரு பொம்பளை பிள்ளை கீழே விழுந்துருச்சு கூட்டத்துல ஓடி வரும்போது, அந்த பொம்பளை பிள்ளைய ஒரு 10 பேர் மிதிச்சிட்டு போயிட்டாங்க.
இதெல்லாம் அதான் என்ன கொடுமை அது? நீங்க வந்து இதெல்லாம் கிண்டல் பண்றீங்க. ஆனா இது வந்து விஜய் கெத்து காட்டிட்டு இருக்காரு. எனக்கு இவ்வளவு பலம் இருக்கு. எது ஒரு லேடி கீழே வந்து நசுங்கிட்டு போறது, எல்லாம் ஏறி மேல ஓடுறதுல. இல்ல அதை விடுங்க, அந்த கூட்டத்தை பாருங்க. இல்லண்ணே மதுரைக்கு போனா கூட்டம், கோயம்புத்தூர் போனா கூட்டம். இந்த கூட்டத்தை வச்சு கூட்டணி பேரம் பேசுறதுக்கான சரியான ஒரு சரி தம்பி, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, போண்டாமணி வந்தா கூட கூட்டம் கூடும். அருமை. அந்த உசிலமணியா குண்டா இருப்பாப்புல, அவர் வந்தா கூட கூட்டம் கூடும். ஏன்னு சொன்னா திரைக்கவர்ச்சி என்பது யார் போனாலும், ஒரு திரைப்பட நடிகர் வர்றாருன்னு சொன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியில வந்து பாக்குற மனநிலை எல்லா மக்களுக்குமே இருக்கும். அது ஏன்னா இதுல பாத்துட்டு இருக்கவன் ஒருத்தர் திரைத்துறையில இருந்து ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா உடனே வெளியில வந்து கட்டாயம் பார்ப்பாங்க. அதுல எங்க ஐயா ஏமாந்த கதைய ரொம்ப அழகா சொல்றீங்க தம்பி. ஐயா கமலஹாசன் ஐயா ஏமாந்த கதைய தம்பி எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. இல்ல அது எல்லாருக்கும் உள்ளமா கூட்டம். இவராச்சும் கார்ல தான் போனாரு, அவர் மேடைக்கு ஹெலிகாப்டர்லயே வந்தாரு. ஆமா, புரியுது இல்ல? ஹெலிகாப்டர்ல வரும்போது கூட்டத்தை ஃபிளைட்ல போயிட்டு அப்புறம் அங்க இருந்து ஹெலிகாப்டர் வந்து கூட்டத்தை பாத்தீங்கல்ல வந்தது. அந்த ஹெலிகாப்டர் வச்சு கொடுத்தவன் இன்னைக்கு கட்சியிலே இல்ல, பாவம் அவன் ரொம்ப கடன்ல திருச்சியில இருக்கிறான் தம்பி. தம்பி தமிழ் சில மாசம் ஒரு சொன்னான், நார்த்ல யாரோ ஒரு பெரிய யூடியூபரா யாரோ ஒருத்தன் அவன் போட்டானா ஒரு பதிவு லட்சக்கணக்கில் போகும். சரி, 20 மில்லியன் வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. அவ்வளோ கூட்டம் வந்து அவ்வளோ கூடிட்டு இருக்குமா. இதை நம்பி அவர் எலெக்ஷன்ல நின்னாங்க. வார்டு கவுன்சிலர் எது நின்னுக்கிற 200-300 ஓட்டு கூட விடலையா? இப்ப பாத்தீங்களா எங்க ஐயா பிரசாந்த் கிஷோரை கிண்டல் பண்றீங்க. இல்ல நான் அதெல்லாம் என்ன போய் பெரிய இடத்துல மாட்டி விடாதீங்க தம்பி, ஏழையாவே இருக்கு தம்பி. ஆமா, இப்படிதான் நாங்க தான் அவரை கொண்டு வந்தோம், நாங்க தான் இவரை கொண்டு வந்தோம், எங்கள் வியூகம் தான் அவர்கள் வெற்றி அடைஞ்சார்கள் சொல்லிட்டு அவர் போய் அவரே துண்டை தொலைச்சிட்டு வந்துட்டாரா? அதவில்ல அந்த தம்பி ஒருத்தன் பைக் ஓட்டுவான்ல, அவன் பேர் என்ன, டிடிஎஃப் வாசன் போனா கூட கூட்டம் கூடும். பாத்துறீங்களா? வேணா இந்த இடத்துக்கு வர்றேன்னு சொன்னா எவ்வளவு இளைஞர்கள் தம்பி தம்பி ஜபராஜுக்கு வந்தா கூட ஆயிரக்கணக்கான பேர் தருவாங்க. ஜான் ஜபராஜ் அவர் வந்தா கூட, ஜான் ஜபராஜுக்கு வந்தா 10,000 பேர் தருவாங்க. டிடிஎஃப் வாசன் வந்தா 10,000 பேர் தருவாங்க. 2 பேரும் தான் உள்ளது. இல்ல நீங்க தம்பி இவங்க எல்லாம் வந்து நமக்கு எதிராக வந்துருவாங்களோன்னு ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வு தான்டா கலைச்சிடுறது. அதாவது எதிர்த்தரப்புல எதிர் முகாம்ல ஒருத்தனும் நல்லவனாவ நல்லபடியா வந்துடவே கூடாது. எதிர்த்தரப்பு எதிர் முகாம்ல இல்ல, எங்க ஐயா இளைய தளபதி 2 விஷயம், எங்க துணை முதல்வருக்கு எதிராக இளைஞர்கள் யாரும் தலை தூக்கிட கூடாது. இல்ல இதுல ஒரு அரசியல் இருக்கு. இதுல ஒரு அரசியல் இருக்கு, அதை சொல்லிக்கிறேன். டிடிஎஃப் வாசனும் ஜான் ஜபராஜும் கைது செய்யப்பட்டதுல ஒரு பெரிய பின்னணி இருக்கு. ஏன்னா 2 பேரும் நாம் தமிழர் கட்சியை, அண்ணன் செந்தமிழன் சீமானை ஆதரிக்க போகிறார்கள் என்ற வார்த்தை வந்ததுக்கு பிறகுதான் 2 பேரும் மேலே நடவடிக்கை பண்ணிச்சு. டிடிஎஃப் வாசன் வெளிப்படையாவே சொன்னான், அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க சொன்னா. அதே போல ஜான் ஜபராஜ் சொல்ல இருந்தாரு. அதனாலதான் 2 பேரும் மேலே பெரிய வழக்கு ஒரு 25,000-50,000 பேரை திரட்டி அந்த மேடையில அண்ணனை அழைத்து அறிவிக்கிறதா இருந்தார் ஜான் ஜபராஜ். இப்ப பாலியல் குற்றச்சாட்டு வச்சுட்டோமா, அது வீம்புக்குன்னு செய்யணும். ஏன் இல்ல கேளுங்க, இப்ப அந்த பக்கத்துல திராவிட தரப்புல ஒரு இப்ப அமைச்சரா இருக்கிற ஒருத்தர் முன்னாடி என்ன பண்ணாருன்னு வீடியோ எல்லாம் ஓடிச்சு. ஒரு அம்மா மனு கொடுக்க வர அம்மா, அதுக்கு பிறகு வீம்புக்குன்னு உட்கார வச்சு மனு பதவியும் கொடுத்துட்டு இருக்காங்க. தம்பி இந்த காரைக்குடிக்காரரை இவ்வளவு அவமானப்படுத்தலாமா அண்ணன்? கேளு, அதுக்கு அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த பக்கம் துணிஞ்சு நின்று மேடையில நின்று பேசணும். புரியுது இல்ல? அப்பதான் அரசியல் வந்து என்ன நீங்க அதை தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. அது வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. காலை தொட்டு கும்புற இடத்துல இது சரியா புரிஞ்சுக்க கத்துக்குங்க, இல்லைன்னா வன்மையா உங்களை கண்டிக்கிறோம். 234 தொகுதியிலையும் திமுக ஜெயிச்சதுன்னா சட்டமன்றத்துல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி சொல்றாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? இல்ல ஐயா இல்ல பெஞ்ச பூரா ஒரே பக்கமா மாத்திக்கிறாங்க. எங்க ஐயா கிட்ட சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை போற போக்க பார்த்தா 234 தொகுதியும் நம்ம ஜெயிச்சிருவோம் போல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அததான் தம்பி சொல்றான், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி எல்லாத்தையும் ஒரே பக்கமா ஸ்கூல்ல போடுவாங்க இல்ல? ஆமா, இப்ப ஆளுங்கட்சி ஒரு தரப்பு எதிர்கட்சின்னு போடுவாங்க. எதிர்கட்சியே இல்லனாக்கா அதான் இப்ப கவலை இல்ல. யார போடுவாங்க? ஒருவேளை காங்கிரஸ் பிரிச்சு கொண்டு வந்து இந்த நீதான் எதிர்கட்சி 10 சீட் இருக்கு. நேத்து சாயங்காலம் இந்த சந்தேகத்தை கேட்டா தம்பி. சரி, ராத்திரி 11 மணிக்கு திரும்ப சந்தேகத்தை கேட்கறேன். காலையில் வந்து உட்காந்தோடனே சார் நேற்று அந்த சந்தேகம் சொன்னேன் சார், என்ன இல்லை எல்லாருமே ஆளுங்கட்சியாக வந்துட்டாக்க எதிர்கட்சி எங்கே உட்காருங்க, இந்த பிரச்சனை எனக்கும் உனக்கு நீ ஏன்பா அப்படி இல்லை ஏதோ ஒரு ஆய்வு பண்ணுறாருன்னு விடாம கேட்டுக்கிறா தம்பி. இல்லை இல்லை அப்போ காங்கிரஸ் என்ன தக்காளி தொக்கா? அது சரி. அப்போ எங்கள் அண்ணன் வந்து இப்போ எங்கள் அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் என்ன தக்காளி தொக்கா? அவர்லாம் வரவே முடியாது அந்த இடத்துக்கு. இல்ல விட மாட்டாங்க. இல்ல இல்ல எதிர் தரப்புல உட்கார வைப்பாங்க.
ஏன்னா அவங்க கட்சியில அது என்ன பண்ணுவாங்க, தனி சின்னத்துல ஜெயிக்கிறாங்க, தரமாட்டாங்க. தனி சின்னத்துல ஜெயிக்கிறல. இருப்பா, முக்கியமான சந்தேகம் வந்துருச்சு. இந்த ஆதவ அர்ஜுனான்னு ஒரு தம்பி, அவர் என்ன பண்ணாரு, அரசியலுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளை நான் ஆளுங்கட்சி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி இல்லாத இடத்துல எல்லாம் பூத் கமிட்டி மாநாடு போட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கட்சியை விட்டு போயிட்டு திரும்ப விஜய்க்கு பூத் கமிட்டி மாநாடு போடுறாரு. அந்த ஆட்கள் அப்படிங்க மாத்திருப்பாரு. இல்ல அவரு முதல்ல நான் ஆளுங்கட்சி ஆக்கி காட்டுறேன் அடுத்த மாதிரின்னு சொல்லிட்டு திமுக தான் உட்காந்துட்டு இருந்தாரு. சரி, அடுத்தது திருமாவளவன் தோழர்கிட்ட வந்தாரு, இவரை நான் வந்து ஆளுங்கட்சியா மாத்தி காட்டுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி விஜய் கிட்ட போனாரு. இன்னொரு 3 மாசத்துக்கு பிற்பாடு இன்னொருத்தருக்கு இருப்பாரு. ஓ அப்படியா? சரி, அப்ப இந்த பூத் கமிட்டி அமைக்கிறதெல்லாம் அதே ஃபார்முலாவா? எல்லா இடத்துக்கும் இந்த அவங்க அவருக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான். கேட்டா பூத் கமிட்டி. ஓ, இதெல்லாம் வந்து உண்மையில விளையாட்டுக்குள்ள கலைஞர் கருணாநிதி இருக்கிறார்ல, அவர் மிக நேர்த்தியாக வேற நுண்ணில செஞ்சுட்டு போவாங்க. பிரசாந்த் கிஷோரை கொண்டுட்டு வந்தப்ப மூத்த திமுக நிர்வாகிகள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறப்ப எல்லாம் காலங்காலமாக நாங்கள் உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம். வேணா பெரிய ஒரு வியூகன்றான், பெரிய பிளான்ன்றான். அதை படிச்சுட்டு கோர்ஸ் விட்டு போட்டு வந்தாக்க ஒரு ஆஃபீஸ் ஐடி மாதிரி உட்காந்துட்டு வந்தா பண்ணிட்டு அவன் சொல்றது எடுப்படுன்ற மாதிரி இன்னைக்கு மாத்திட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தெருவை சுத்திட்டு இதை பண்ணிட்டு இருந்தோம். இல்லை, அந்த பூத் கமிட்டின்றதை திறமையா பண்ணுவார். முதல்ல வந்து அவங்க கடுமையா எதிர்த்தாங்க. யாரு கட்சியில இருக்கிறவங்க, மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே இது நாங்க காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கதான், எங்களுக்கு எல்லாம் தேர்தல் வீகம்லாம் சொல்லி தர்றோம், 75 ஆண்டு கால கட்சி நாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா, இந்த பிரசாந்த் கிஷோர் டீம் யாரை ரெக்கமெண்டேஷன் பண்ணுதோ அவங்களுக்கு தான் சீட்டுன்னு சொன்ன உடனே கடைசியில இவங்களுக்கு பூரா கவனிப்பை கொடுத்து நம்ம எல்லாம் எதிர்க்கணும்னு ஒவ்வொருத்தரும் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடைசியில பிரசாந்த் கிஷோருக்கு இதுல இருந்து யார் வந்தாங்களோ அவங்களெல்லாம் அவங்க பயங்கரமா கவனிச்சு சில ஸ்வீட் பாக்ஸ்கள் இப்ப இது எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி இது சந்தேகத்தை சொல்லிடுறேன். ஒருத்தர் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவருக்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு மண்டையை போடுறாரு. புரியுதுல்ல? அவர் திரும்ப தண்ணி தெளிச்சு யாரையோ ஒருத்தர் எழுப்பி விடுறாங்க. அந்த திரும்ப நான் எல்லாரையும் காப்பாத்தணும்னு வந்து உட்காந்தாக்கா நீ நம்புவீங்களா? எப்படி நம்பணும்? அந்த மாதிரி இப்ப பிரசாந்த் கிஷோரை கட்டிக்கிட்டு நாட்டை கட்டி ஆள போறோம்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு. இப்ப அதுதான் நான் கேக்குறேன். இது வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் யாரெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ அவங்கள்ட்ட வாலண்டரியா போய் வண்டியில ஏறி வாய்ப்பு கெட்டு நான் என்னாலதான் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் வண்டியில ஏறி இருக்காரு. இல்ல, வேற எவனும் வண்டியில ஏத்தல. யார தம்பி? பிரசாந்த் கிஷோர். பேச்சுவார்த்தை நடத்தி அட்வான்ஸ் எல்லாம் வாங்கினாராங்களே அதிமுக. இல்ல தம்பி, அவர் எங்க அங்க அவர் தொகுதியில கணக்கு முடிஞ்சதோ, அவர் கட்சி அவரால் வளர்க்க முடியலையோ அப்பவே எல்லாம் உஷாராயிட்டாங்க. ஆஹா, நம்ம இங்க பாருங்க, உண்மையிலே இந்த முறை பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு 380 கோடி கொடுக்காம இருந்தாலும் கூட அவங்க திமுக ஜெயிச்சிருக்கும். சூழ்நிலை அப்படி. இன்னொரு விஷயம் என்ன, 5 லட்சம் பேர் திரளுவாங்கன்னு அறிவிப்பு கொடுத்து ஒரு பெரிய மேடையெல்லாம் போட்டு பிரசாந்த் கிஷோர் மேடையில வந்து நின்னா 5000 பேர் கூட இல்லைங்க. எங்க அங்க சொல்றீங்களா? பீகார்ல. அவர் தமிழ்நாடுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. கூட்டம் கூட்டி வச்சிருவாங்க. தமிழ்நாட்டிலயும் நடந்தது. கோயம்புத்தூர்ல அந்த சுயமரியாதை இயக்க மாநாடு எவ்வளவு சேர் இருந்தது, எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் உட்கார்ந்தாங்க, விவரமா சொல்லு. போட்டோ காட்டுறேன் பாருங்க. கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படத்தை எடுத்து போட்டு எங்க ஐயா வந்து நீ வந்து கேள்வி நடந்துட்டு இருக்கும் போது காமிச்சாங்க. சரி, எல்லா சேர் காலியா இருக்கு. முன்னாடி இந்த பக்கம் ஒரு 10-15 பேர், அந்த பக்கம் ஒரு 15-30 பேர் தான் இருப்பாங்க. இப்ப எங்க ஐயா வந்து அத வந்து இப்ப போட்டு காட்டுவியா? பேசிக்கிட்டு இருக்காங்க, முடிவோட வந்திருக்கீங்க. அதான் நான் ஒரு இதெல்லாம் இப்ப பேசி என்னை இழுத்து விட்டுட்டு அவங்க ராவணா உட்காந்து கழுவி ஊத்தி நிற்பாங்க. உமா தோழரு, இன்னொருத்தர் வந்து மாமா ஏகலை பண்ணுவாரு. இப்படிலாம் பேசி திராவிட கூட்டத்துல உங்க சந்தோஷமா இருக்கணும். ஒரு விளம்பரம் தான். என்ன விளம்பரம்? ராவணாவுக்கு ஒரு விளம்பரம். மாமா பையன்ன்றது விளம்பரமா? ஒரு நிமிஷம். அதாவது கிரவுட் புல்லர்ஸ் இல்லையா அவங்கலாம்? இல்லையே. திமுகவின் பில்லர்ஸுக்கு புல்லர்ஸா இல்லை. உமா தோழர் பேசுறாங்க, உட்காந்து இப்படி உத்து பார்த்துனே என்னடா தம்பி பார்த்துனே இருக்கிறேன்னு கேட்கறான் நம்ம தம்பியை. 1.5 மணி நேரத்துக்கு விடாம, இல்ல சார் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் கிரௌடே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன செகண்ட் 2 செகண்ட்ல அப்படி வந்து போயிடுச்சு. அதை பிடிச்சி இப்படி நிறுத்தி பார்த்தாக்கா ஒரு 21 பேர் என்ன உட்காந்து இருக்காங்க மொத்த அரங்கு. நீங்க விளம்பரம், அந்த மாநாட்டை பற்றி விளம்பரப்படுத்துகிற போதே எங்க ஐயா கருவாட்டு சாம்பார் இயக்கத்தின் தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமானை பத்தி பேசி
அந்த விளம்பரத்தையே ஹிட் பண்ண பாக்குறாரு. சீமானை பத்தி இல்ல, ராவணால் நம்ம நிகழ்ச்சி நடத்துனது தமிழ் பெரியாரு எப்படி பட்டம் கொடுக்க முடியும், அப்படி கொடுக்கலாமான்னு பேசிட்டு தான் ப்ரமோட் பண்ணாரு. அப்படிதான் ப்ரொமோட்டே பண்ண முடிஞ்சது. ஆமா. ஆனா மேடை மாநாடுன்னு போட்டு பாருங்க, திராவிடமே ஒருங்கிணைது. இந்த மாநாடு ஐயா உதயநிதிக்கு வெளியில வந்துருச்சு, வெளியில வரும்னு நம்புனாங்க. ஆனா திராவிடமே ஒருங்கிணைஞ்சு அங்க நின்னுச்சு. குளத்தூர் மணி வர்றாக, அப்ப கோவை ராமகிருஷ்ணன் வர்றாக, ஐயா வீரமணி அவர்கள் வர்றாக, அதாவது திராவிட மடத்தின் தலைவர் வர்றாக, பெரியார் மட தலைவர் வர்றாக, பீடாதிபதி. ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விளம்பரத்தை போட்டா 5-6 பேர் ஆச்சு இல்ல, இவங்க கூட்டமே வந்து நிறைஞ்சு வெளியில வழிஞ்சு இருக்கு. ஏன்னா ஒரு ஆளுக்கு 50 பேரை கூட்டிட்டு வந்தாவே என்னென்ன கூட்டம், 10 பேரை கூட்டிட்டு வந்தாலே முடிஞ்சிருக்கு. ஆமா. ஆனா இந்த திராவிட சிந்தனையாளர்கள் இப்படி சிரித்து போவார்கள் அப்படின்னு நான் கனவுலே நினைக்கிறேன். மக்கள் நம்புறது இல்ல, நம்மள இப்ப ஊழல் முறைகேடை பத்தி பேசுறது இல்ல, மக்களுக்கு எதிராக நடக்கிறத பேசுறது இல்ல, கள்ளச்சாராயம் சாவறதை பத்தி பேசுறது இல்ல, எதுவுமே பேசாம நாங்க எடுத்தோன்னு நேரா பெரியார் 1000 கோடி ஊழலை பத்தி பேசுறது இல்ல, டாய்லெட்ல நடந்த ஊழலை பத்தி பேசுறது இல்ல. அவர் இதெல்லாம் விட்டுட்டு பெரியாருன்னு பேசிட்டு பாப்பான்னு பேசின்னு எத்தனை காலம் நம்புவாங்கன்றதுக்கு தான் இந்த கூட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். போய் பேசலாம், அவங்க எப்படி போய் பேச முடியும்? நடந்தாதானே அதை பேச முடியும். ஆனா பாருங்க, விடிவெள்ளி வருங்கால திமுகவை இழுத்து செல்லக்கூடிய நம்பிக்கை நாயகன் துறை முதலமைச்சருடைய கூட்டத்திற்கு பிரம்மாண்டமான கூட்டம் இருந்தது. அடேப்பா எப்படியும் ஒரு அடேப்பா கவர்மெண்ட் பஸ் ஓசில வந்துட்டாங்க. அவர் அவங்க கூட்டம் வராதாங்க கூட இல்ல. பக்கத்துல இருந்தது யாரு? ஆனா எங்க தொகுதியில விழுப்புரத்துல போடும்போதே துணை முதல்வர் வரும்போது அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிற ஒரு 100 கிராமத்துல இருக்கிற எல்லா டாடா ஏசியும் வயசான கிழவிங்க, நடக்க முடியாதவங்க எல்லாம் ஏத்தி கொண்டாந்து இறக்கிட்டாங்க. ஊர் பூரா ஒரே டாடா ஏசி. நாங்களும் போய் எல்லா ஏசியில வர்றவங்களையும் கேக்குறோம், எதுக்கு வரோம்? காசு கொடுத்தாங்கப்பா, தெரியாது, கூட்டிட்டு வந்தாங்க, வந்தோம். அந்த மாதிரி தம்பி சொல்றாப்ல. கடைசி நாள்ல பார்த்தா அரசு பேருந்தெல்லாம் இருக்கு. நான் சொன்னேன் இல்ல தம்பி, அரசு பேருந்தெல்லாம் ஓசில வந்திருக்காது. இல்ல காசு கட்டிதான் வந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப மானஸ்தர். பக்கத்துல இருந்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி, அன்றைக்கு அமைச்சர். அப்படி எப்படி பணம் கட்டுவாங்க? போக்குவரத்து துறை அமைச்சர். ஐயோ அவங்களாம் ரொம்ப மானஸ்தர். ஓசில எல்லாம் பண்ணவே மாட்டாங்க தம்பி. ஓசில எல்லாம் ஒன்னு கூட அனுபவம். ஓசிங்கிறீங்க, பாதிக்கப்பட்ட போறீங்க. கேளுங்க, சுத்து வட்டாரம் முழுக்க பஸ் எல்லாம் சுத்தி எடுத்துன்னு வந்து ஆளை போட்டு வந்து பார்த்தா அரசு பேருந்தா நிக்குது. கூட்டம் அப்படி கொண்டு வந்து, ஏன்னா வர்றது துணை முதல்வர் வருங்கால திராவிட கதிர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூட்டமே இல்லாம வெறும் சேர பார்த்தா நல்லா இருக்காதுன்னு ஆளுங்கட்சி தரப்புல மெனக்கிட்டு அவங்க முன்னாடி தகவல் வந்துருச்சு. அப்படி இருக்குது. அட்லீஸ்ட் திராவிடம் ஒன்று கூடுதுன்னு சொன்ன இடத்துல அந்த மாதிரி வேலையாவது ஏதாவது செஞ்சு ஒரு 1000 பேரை திரட்டி இருக்கலாம்ல. சரி இது வர இதெல்லாம் பேசுறதுல நமக்கு என்ன பலன்? ஒரு பலனும் கிடையாது. அவங்கள பத்தி பேச திராவிடம் செத்து விட்டது, திராவிடம் வேறு புழு பிடித்து போய் அழிந்து கொண்டிருக்கிறது, தமிழ் தேசியம் எழுச்சி கொண்டு எழுந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறது நிறுவனத்துக்காக பேசுறோம். அதனால நீங்க எப்படி பேசலாம் தம்பி, கவர்மெண்ட் ஓசி பஸ் உங்க பக்கம் வராது, துட்டு ஓசி உங்க பக்கம் வராது, அப்புறம் மிக்சரு சாப்பாடு ஓசி உங்க பக்கம் வராது. அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. முரண்பாட்டின் மொத்த உருவம்னு ஒரு உதாரணம் நான் வச்சிருக்கேன், சொல்றேன். அதே மாநாட்டுல பிரபல கம்யூனிஸ்ட பாடகர் பிரபல கம்யூனிஸ்ட பாடகர் ஊருக்கு ஒரு சாராயம் தள்ளாடுது தமிழகம் அப்படின்னு பாடினார் இல்லையா, அவரு நின்று ஒரு பாட்டு பாடுறதுக்கு நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி பார்த்தோம்னா அன்றைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய படம் இருக்கு. இப்ப இவர் யாரு? ஊருக்கு ஒரு சாராயம் தள்ளாடுது தமிழகம் பாடினவர். பின்னாடி இருந்த படம் மதுவிலக்குத்துறை அமைச்சருடைய படம். அது சொல்லக்கூடாது, முரண்பாடு. நீங்க செந்தில் தப்பாவே பேசுங்க. அவர் காந்தி இயக்கத்துல இருந்து போராடிட்டு வந்தவர் தம்பி, அதனால அவர் படத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு இவர் பாடுறாரு. அவரு நீங்க இந்த மாதிரி சாராயத்தை பண்றாரு, பாட்டிலுக்கு 10 ரூபா, அந்த மாதிரி நீங்க நினைக்கவே கூடாது. தியாகி சாராயம் காந்திய போராட்டம் செந்தில் பாலாஜி. அவரு ஒரு மக்கள் இசை பாடகர், மக்கள் பிரச்சனைகளை பாடக்கூடிய ஒருத்தர். ஜெயலலிதா ஊத்தி சாராய கடை வச்சிருந்தாங்கன்னு பாடினவர். இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக அவருடைய பார்வையில எதுவுமே செய்யல. அதாவது எந்த தவறும் செய்யாம, மக்கள் விரோதம் செய்யாம தூய்மையா இருக்கிறதுனால அவரு சீமானை விமர்சிச்சு, விஜயை விமர்சிச்சு பாடிட்டு இருக்காருன்னு திமுக விமர்சிக்கிறது ஒண்ணுமே இல்லை. சரி, நீங்க கூப்பிட்டு பாட வைப்பீங்களா மேடையில் அவரை?
வந்தா ரெடியா இருக்கும். அல்ல அந்த அளவுக்கு நீங்க கொடுப்போம். 1 லட்சம் தருவீங்களா? என்ன? நீங்க மேடல பாட வைப்பீங்க, லட்சம் தருவீங்களா? அதிமுக ஆட்சியில சாராயம் வித்தாங்க, சரி. இந்த ஆட்சியில சத்து நீர் விற்கிறாங்க. அதனாலதான் நாங்க சாப்பாட்டுலயே அதை கூட வைக்கிறோம். அது சரி. அவர் கோவம் கரெக்டா தான். பாலிமர்ல ஒரு பேக்கேஜ் நியூஸ் இப்ப பாத்துட்டு வந்தோம். அதுலயே சொல்றாங்க, உற்சாகபானம் அருந்தி விட்டு வந்த சில இளைஞர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. மதுபானம் சொல்ல மாட்டாங்க. மதுபானம் சொல்றதே இல்லை கூலிங் பியர். உற்சாக மதுபானம் சொன்னா அரசு வந்து இழுக்கு பண்ண மாதிரி ஆயிடும். ஆமாண்ணே. அதனால இப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப குளிர்பானம் முற்போக்குவாதிகள் இன்னைக்கு எப்படி மாறிட்டாங்க தெரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட கட்சி எங்க வந்து குளிர்பானம் சொல்லலாம். குளிர்பானம்னா மற்ற நிறுவனம் சண்டைக்கு வந்துருவாங்க. அப்படியே அதுவும் சொல்லக்கூடாது. பச்சை தண்ணி குடிக்கிறோம், அது கூட தான் குளிர்பானம். அது சரி. சரிண்ணே, இந்த கோவன் கண்ணுக்கு இந்த 1000 கோடி ஊழல், இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் தொந்தரவு, அதெல்லாம் கூட விடுங்க. நான் என்ன சொல்றேன், கள்ளக்குறிச்சியில 20 பேர் செத்து போனாங்க. அதுக்கு கூட அது ஒரு பாடல் போட்டுக்கலாம். இதெல்லாம் பாட்டு வராதுன்னு வராது. தொண்டை அடிச்சுக்கிங்க. சம்பந்தமே இல்லாம ஆட்சி அதிகாரத்துக்கே வராத ஒரு கவுன்சிலுக்கு கூட ஜெயிக்காத, அதாவது நீங்க எங்களை திட்ட அதெல்லாம் அப்படி நிக்கிற சீமானவர்களுக்கு பாட்டு எழுதுற கோவன் தேர்தலே சந்திக்கல, பொறுப்பாளர்களே போடல, ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கல. பாவம் தம்பி விஜய், அவருக்கு பாட்டு பாடுற நீங்க கடந்த 4 ஆண்டு காலமா இவ்வளவு அட்டூழியம், அநியாயம், மக்கள் திரும்புற திசையெல்லாம் போராட்டம் வந்து இவன் போராடுறான், துப்புரவு தொழிலாளி போராடுறான், ஆசிரியர் போராடுறான், மருத்துவர் போராடுறான், செவிலியர் போராடுறான், எல்லா போராட்டங்களும் நடக்குது. 26க்கு பிறகு நாங்களாம் திரும்ப மோலத்தை தட்டி எல்லாம் தொடச்சி எடுத்துட்டு வெளியில வருவோம். வந்து யாருக்கு எதிராக பாடுவீங்க? அப்ப நாங்க பாடுவோம் எதிர்க்க. வெர்ஷன் 2.0. சரி, உங்களுக்கு என்ன, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். உங்களுக்கு அப்படின்னா வந்து இந்த மக்களை சந்திக்கிறதுக்கு எந்த வெக்கமான சூடு சோரணை எதுவுமே இல்லையா? அதெல்லாம் இவ்வளவு கொடூரங்கள் நடக்குது, இதையெல்லாம் பத்தி கோபம் வரமாட்டேங்குது உங்களுக்கு? முதல்ல ஒண்ணு பேர் எதுக்கு கோபம்னு வச்சிருக்கீங்க? இல்ல, முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஒரு மக்கள் கலைஞனுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது இருக்கக்கூடாது. வெக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கலைஞனாவே இருக்க முடியாது தம்பி. மேடையில ஏறுறதுக்கு வெக்கம் தம்பி. பேர் இல்ல கலைஞர்கள்ன்றவங்க அநீதிகளை பார்த்து கோவப்படுறவங்க தான் கலைஞர்கள். ஏன் இவருக்கு கோவம் வரல? கோவம்னு ஏன் பேர் வச்சாரு? அத பேர் வச்சதுக்கா கோவம் பண்ணா தான் அநியாயமா இருக்கு. நீங்க வந்து கோவப்பட வைக்க முடியும். கோடீஸ்வரன் ஏன்டா கோடீஸ்வரனா இல்லன்னு கேக்குற மக்கள் இவங்கெல்லாம் அம்பலப்பட்டிருக்கிறாங்கன்னு தெரியுது. இவங்க இத்தனை ஆண்டு காலமும் பேர் தான் மாக்க புரட்சிகர இயக்கம் அது இதுன்னு வச்சிருந்தாலும் கூட இது அதிகாரத்துடைய முட்டு வன்மையா கண்டிக்கிறேன். அது மாக்க புரட்சிகர இயக்கம்லாம் கிடையாது, மக்கள் அதிகாரம். மக்கள் அதிகாரம் பேர் மாத்தி பிரிஞ்சுட்டாங்கல்ல, பிரச்சனை வந்து வெளியில மக்கள் அதிகாரத்தின் ஒரே பாடகர் கோவன். அது என்ன நீ பேர் வச்சுக்கிட்டு இருந்தாலும் கோபாலபுரம் வாசல் தாண்டி அப்படின்ற மாதிரி அது இருந்தாதான் உங்களுக்கு எடுபடும். நீங்க வேற எந்த மேடையில போய் பாடினாலும் உங்களுக்கு இனிமே எடுபட முடியாது. ஏன் ஓட்டிட்டு சொல்ற மாதிரி அப்ப கோடீஸ்வரன் பேர் வச்சா அப்ப காசு கோடீஸ்வரனா இல்லையா? அது 1000 எங்கடா 1000 கண்ணு எங்கடான்னு அது கம்மரி நீங்க கேட்கறது. ஆமாண்ணே, ஒரு மக்கள் கலைஞனுக்கு சமகாலத்தில் நடக்கிற அட்டூழியங்கள், அநியாயங்கள், மக்கள் விரோத செயல்கள் பார்த்து கோபம் வரல அப்படின்னு சொன்னா அவன் எப்படி மக்கள் கலைஞன்? அது கலைஞரா இல்லையான்னு நான் பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டீங்க. நம்ம ஏன் கோவப்பட்டு? கலைஞருக்கே கோவம் வரல, அவங்களுக்கு ஏன் அந்த கோவம் வருது? இல்ல 10,000 கோடி எங்கன்னா வச்சிருக்கீங்களா? பதுக்கி வச்சிருக்கேனா? பதுக்கி வச்சிருக்கேன். 10,000 கோடியா? ஆமா. ஏன் இல்ல எத்தனை சைபர்னு தம்பி யோசிக்கிறான். அதெல்லாம் இருக்கப்பட்டவங்களுக்கு வரணும், கோபம் வரும், அது வரும், இது வரும். டக்குன்னா போய் நீ அப்பளவுல போய் பண்ணிட்டு இல்லங்கண்ணா, தம்பி பொது மேடையில ஏறிக்கிட்டு நீங்க என்னமோ நியாயஸ்தர் மாதிரியும், நீங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாம் ஏதோ உயர்ந்த கருத்துக்கள், தத்துவங்கள் மாதிரியும் பேச, அநியாயங்கள் எல்லாம் விட்டுவிட்டு, அட்டூழியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு நீ பாட்டு பாடி பாடும்போது எங்களுக்கு கோபம் வருது. வேற ஒண்ணும் கிடையாது. நீ அநியாயங்கள், அட்டூழியங்களை பார்த்து நீ கோவப்பட்டு பாடினேன்னா நாங்க தூக்கி கொண்டாடுவோம் உன்னை. புரியுதுங்களா? சம்பந்தமே இல்லாம விஜயை பார்த்து பாடுறதும், சீமானை பார்த்து பாடுறதும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இவ்வளவு எந்த மேடையில், அந்த மேடையில் இருந்துட்டு வேற யாரு நீங்க துணை முதலமைச்சர் பத்தி பாடணுன்றீங்களா? அப்படின்னா ஏன் நீ பாட மக்கள் கலைஞர்னு ஏன் சொல்ற? இல்லங்க, தமிழ்நாட்டுல இருங்க, அந்த மேடையில
யாரை பத்தி பாடுவாங்க நீ சொல்லுங்க. நீ பொதுப்படையா எதையாவது பாடு. எதையாவது பண்ண என்ன கண்டென்ட்டே இல்ல இதை பாருங்க. என்ன புத்தகத்தை தம்பி? பத்தி பேசுறீங்கன்னா அந்த புத்தகத்துல இருங்க. இருக்கிற சிறப்பு இருக்குன்னா பெரியாரை பத்தி பாடு. பெரியாருடைய கருத்துக்களை திராவிட பெரியாரின் கருத்துக்களை பாடு. அதுக்குதான் அந்த கோஷ்டி உட்காந்துக்குது. அப்ப நான் எதுக்கு போட்டி அங்க போய் பாடணும்? ஆல்ரெடி அவங்க பாடிட்டு உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் நான் எதுக்கு சிவப்பு துணி கட்டி என்ன பண்ணாங்க? பெரியா அப்படின்னு ஒருத்தர் பாடிட்டு இருந்தாரு. அதான் நான் சொல்றேன். அதுக்குதான் அந்த கோஷ்டி இருக்குது. நான் ஏன் சிவப்பு துணி கட்டிட்டு போய் உட்காரணும்? அப்புறம் அது ஏற்கனவே கருப்பு கோஷ்டிங்க தான் துண்டை கட்டின்னு பாடிக்குதுங்களா? அப்புறம் நான் என்னத்துக்கு என்னமா இருக்கும் அவருக்கு? அப்ப எங்க பேராசிரியர் இவங்களுக்கு எதிராக வந்து நீங்க செயல்பட ஒருவேளை இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சிகளும் திமுக கூட்டணில இருந்து வெளியே வந்துட்டா பாடுவாரு. சாரு இவருக்கு அவருக்கு சம்பந்தமே இல்ல. அந்த திராவிட இது இருக்குல்ல, அவங்க கொடி இருக்குல்லப்பா, அதுல ரவுண்டா ஒரு சின்ன சிவப்பு இருக்கும். அந்த சிவப்பு தான் இருக்கு. அதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம தேவையில்லாம அந்த பெரியார் மடத்துக்கோ மடவாதிகள் பீடாதிபதிகளுக்கெல்லாம் விளம்பரம் நிறைய கொடுத்துட்டோம்னு நினைக்கிறோம். ஆமா, நிறைய விளம்பரம் கொடுத்துட்டோம். ஆமா, அதனால தம்பி ஒன்னால வந்து வெனடாது. சரி, அப்ப நம்ம வந்து இங்க போயிடுவோம். எங்க போயிடும்? ஜூவில வந்து ஒரு சம்பவம், ஒரு விஷயம் வந்து நேத்து. அதுல அதான் கதை சொல்லி தலைவர்னா சொல்றாங்க, அண்ணன் சீமானதான் சொல்றாங்க, நல்லா தெரியுது. கதை சொல்லி தலைவர் வந்து டெல்லியில முக்கிய தலைவர் மேடம் அவங்க கிட்ட சந்திச்சு சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சில நிபந்தனைகள் வச்சிருக்கிறாங்க. விவசாய சின்னத்தை உறுதிப்படுத்துறது, என் மேல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட்டணி பத்தி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்ததாக வந்திருக்கு. உண்மையா இதுக்கு வந்து நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நான் சொல்றேன். அதான் நான் என்ன கேக்குறேன், என்ன கேஸ் இருக்கு? இடி கேஸா இல்ல இன்கம் டாக்ஸ் கேஸா? என்ன கேஸ் இருக்குன்னு இருக்குது. என்ன கேஸ்? அதுல கேஸ் இருக்குது. அதான் 10,000 கோடி எடுத்துட்டு போனாங்க. தெரியாதா உங்களுக்கு? எந்த கேஸுக்கு ஈடி அண்ணன் வீட்டுல பூந்து அங்க புதைச்சு இருந்த 1,00,000 கோடி எடுத்துட்டு போனாங்களே, பாக்கலையா? தங்க பெட்டி ஒண்ணு, சில ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றிட்டாங்களா? அதெல்லாம் பாக்கல. அதுல விஷயம் என்னன்னா, ஒரிஜினலா பேசிக்கிட்டது லைவாவே வந்துருச்சு. பாஜக கூட எந்த தொடர்புல யாரு பேசுகிறாங்கன்னு வந்துருச்சு. சீமான் அங்க பேசிட்டாராம். புரியுதுல உங்களுக்கு? வாக்கு சின்னம் வந்துட்டு நீங்க வந்து 8% தாண்டி அந்த முறை முன்கூட்டியே நீங்க பதிவு பண்ணிட்டு நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு நீங்க வேணானாலும் இங்கதான் கொடுக்கணும். கேட்ட உடனே கொடுத்துருவாங்க. அப்ளிகேஷன் போட்டாங்க. இந்த சின்ன வாய்ப்பு முதல்ல பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு வாய்ப்பு அதுல வந்துருச்சு. 1. 2வது வழக்கு என்ன வழக்கு இருக்கு? ஒருவேளை என்ன வழக்கு? வருண்குமார் கொடுத்த வழக்கு. எந்த வழக்குமே உங்க ஒரு சாதாரண ஸ்டேட்டோட முடிகிற விஷயம். இது அங்க தலையிட்டு அவங்கதான் முடிக்கணும்ன்றதுக்கு இவர் அரசியல் பண்ண வேண்டியதில்லை. இதை விட உங்க அப்பா கருணாநிதி கேஸ் போட்டு உள்ள இருந்துச்சு 1.5 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்துட்டு வந்து பார்த்தவர் தான் சீமா. 1. 2 ஆச்சு. 3வது என்ன விஷயம்? உப்பு சப்பு இல்லாத காரணம். இது எல்லாமே 3. இதுக்கு வந்து டெல்லியில ஒரு ஸ்ட்ராங் கேஸ் இருக்கு. என்ன ஸ்ட்ராங் கேஸ் இருக்கு? இந்த விஜயலட்சுமி கேஸ சொல்லி அது வந்து விசாரணைக்கு ட்ரையலுக்கு வரும்போதே அது என்ன எந்த ஸ்டேஜுக்கு போகுன்றது தெரியும். அப்போ புரியுதுல உங்களுக்கு? அங்க ஏற்கனவே நான் 3 பஞ்சாயத்து இருக்குது ஆந்திரா கர்நாடகா. அது எல்லாம் விட்னஸ் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். விசாரணைக்கு வரும்போதுதான் அது தெரியும். அதுவும் இல்ல, முடிஞ்சு போச்சு. கிளப்படதா இல்ல. இப்ப இந்த ஒப்பு சப்பு இல்லாத 3 விஷயத்துக்கும் டெல்லியில வந்து தொடர்பு இருக்கும். ஒரு அம்மா கூட பேசிட்டு இருக்கிறாராம். இங்க ஒரு அம்மா கூட உட்காந்து கொடுக்குற பேப்பர்லாம் கிளியர் ஆகுது. நினைச்ச நேரத்துல நீங்க பாத்துக்க முடியுது. நினைச்ச நேரத்துல இங்க உட்காந்தாக்கா பாஜக திமுக பாகுபாடு இல்லாம குழஞ்சி பேசிக்கிறீங்க. இதுக்கு எழுதாத பத்திரிக்கை. சரி, நான் ஒரு செய்தி, ராவணாவுக்கு புது செய்தி ஒன்று சொல்றேன் மக்களுக்காக தான். சரி, அதாவது வந்து மதுரையில வந்து அண்ணங்கிட்ட வந்து திரும்பவும் வந்து டெல்லி தலைமையில இருந்து வந்து கேட்டாங்க வந்து கூட்டணிக்கு சேர்றதுக்கு. இப்ப முதல்ல அப்ப வந்து அண்ணன் சொன்ன வார்த்தை, நான் கூட பக்கத்துல இருந்தேன். அப்ப என்ன சொன்னார்னா, நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக நான் கட்சி தொடங்கலை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுக்கு மேல வந்து அவர் கூட்டணிக்கு போவாருன்னு நீங்க எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி சொல்றது? 10 சீட்டு 20 சீட்டு 50 சீட்டே வரட்டும் தம்பி. 50 சீட்டை வச்சு நாக்கா தம்பி வலிக்கிறது இருக்கு. போய் பெஞ்சு தான் தட்டலாம். முதலமைச்சர் ஆக முடியாது. முதலமைச்சர் ஆகலைன்னா இங்க எதையும் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியாது. அப்போ தனிச்சு நிக்கிறத தவிர வேற வழி இல்லை. இல்லைன்னா அவங்க எல்லாம் அண்ணன் தலைமையில வர சொல்லுங்க. இல்ல, அதெல்லாம் அண்ணன் உறுதியா இருக்கிறாரு. அதெல்லாம் உறுதியா இருக்கிறாரு. சரி, இறுதியாக நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொள்ளும் நேரம் வந்து விட்டது.
சரி தம்பி, இப்ப இல்ல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குல்ல, அதேதான் சாதிவாரி கணக்கெடுப்புல ஆளுக்கு நான் சொல்லிதான் எல்லாரும் பஞ்சாயத்தை வேணாம் முடிச்சிடுறேன். ராவணாவில பேசி ராவணாவில தான் அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் பயந்து நடுங்கி கிடுகிடுத்து சாதிவாரி கணக்கெடுப்புன்னு அறிவிச்சிருச்சு. நான் 4 வீடியோ போட்டிருக்கேன் சாதிவாரி கணக்கெடுப்பு. தம்பி நேரடியா ஐபி வந்து உளவுத்துறையும் இங்க உள்ள இல்ல நேரடியா ஐபி வந்து என்கிட்ட பேசி அதோட டீட்டெயில் எல்லாம் வாங்கிட்டாங்க. அதனால உறுதியா வந்து இதுக்கு வந்து பொறுப்பு வந்து நங்கூரம். இதுல நான் வந்து நாம் தமிழர் கட்சி போட்ட எல்லா மேடையிலையும் நான் வந்து பயங்கரமா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு பேசுனதுனால இந்திய அரசாங்கம் பயந்து நடுங்கி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துதுன்னு நான் ஒரு ஸ்டிக்கரை ஓட்டுறேன். நான் சொல்லுவேன், நான் வந்து நேரடியாக அமித்ஷா அவர்களிடமே போன்ல பேசி இந்த மாதிரி சம்பவம் நடக்குது ஐயா, நீங்க ஆமா இந்த மாதிரி எல்லாம் செய்தாதான் தமிழ்நாட்டுல உங்களால கால வைக்க முடியும் அப்படின்னு சொன்னேன், அட்வைஸ் பண்ணீங்க, சொல்லியிருக்கேன். அதனால வந்து சரி அதனால தம்பி ஓட்டுறான். வேணா ஐபிஎல் விட்டு 2 டைம் செக் கூட பண்ணிக்கிங்க, நான் பேசியிருக்கேன். என் போன் நம்பரை ட்ராக் பண்ணி முதலமைச்சர் உடனே விட்டார்ல. இந்த பக்கம் உண்மையிலேயே அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு மாநிலங்களவையில நான் வந்து எழுந்து கேட்ட கேள்வியை தமிழ்நாட்டுல இருந்து அப்படி எந்த கோரிக்கையும் வரல, அது முதல் தடவையே உடைச்சிட்டாரு. திரும்பவும் சொல்லி ஒரே 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 இதுவா போச்சு குமார்ன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகி போச்சு. இப்ப என்னடா அசிங்கமா போச்சு குமார்ன்ற மாதிரி. உண்மையிலேயே சாதிவாரி கணக்கெடுப்புன்றது கடந்த ஒரு நீண்ட நெடிய காலமா பேசிட்டு இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. 2010க்கு பிறகு அரசியலுக்கு வந்த நாம் தமிழர் கட்சி என்னுடைய தாக்கம் நிறைய இருந்தது. இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்கெல்லாம் பேசுறாங்களா, நம்ம ஒரு அறிக்கை எழுதி விட்டுருவோம், போ இந்த ஒரு அறிக்கை கடின உழைப்பு அப்படின்னு போட்டு ஒரு அறிக்கை எழுதி போட்டாக்கா நானும் பேசிட்டேன் அந்த விஷயத்த. தேமுதிகவும் பேசியிருக்கு. சரி, எடுக்கிறீங்க கணக்கெடுப்பு நடத்த சொல்றீங்க, கேளு எஸ்கேப் ஆயிக்கலாம்னு நாங்க இருந்தா எப்படி கணக்கெடுப்பு நடத்தணும்னு தானே சொல்றீங்க. சரி, தேர்தலை கடந்துருவோம், எஸ்கேப் ஆயிரும் நினைச்சிட்டு இருந்தோம். அதுலயும் மண்ணள்ளி போடுறீங்களா? அடுத்த வருஷமே நடத்துறதா சொல்லியா? எங்க குட்டு வெளிப்பட்டு போயிரும்ல. இல்ல அடுத்த வருஷம் எத்தனை பேர் இருக்கோம்னு தெரிஞ்சு போயிரும்ல. எது நான் ஒருத்தர் கேட்டா 45% நாங்க பேர் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து 8-12 அமைச்சரே பத்தாது, 7 அமைச்சரே பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப கணக்கெடுப்பு எடுத்தா மொத்தமும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப ஏவாவேலுக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணதெல்லாம் குறைஞ்சிரும் போல இருக்கு. ஏவா வேலுவை பத்தி பேசுறீங்க. எங்க ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டுல இருக்காருன்னு சொல்லி அவருக்கு பர்சன்டேஜ் போட்டா 1/2% கூட வராது போல இருக்காங்க. முதலமைச்சரிடம் கிடைக்காதா? முதலமைச்சரும் கிடையாது. ஆனா மொத்தமா நாங்க வச்சுப்போம், புரியுதுல? சமூக நீதி ஊருக்கெல்லாம் பேசுவோம், புரியுதுல்ல? அது மறந்துடக்கூடாது. வீட்டுல 2 பேரு, ஆமா, ஊர்ல மொத்தமா நாங்களே வச்சுக்குவோம். நாங்க மொத்தமா நாட்டு முழுக்க வந்து 10,000 பேர் கூட இருக்க மாட்டோம். என்னங்க அப்படின்றீங்க தம்பி? அதாவது அப்படின்னு நானு நீங்க வந்து ரொம்ப அநியாயமா எங்க மேல பழி போடுறீங்க. சரி, இல்ல கணக்கு நீங்க அநியாயமா சொல்றீங்க. கணக்கெடுப்பு எடுங்க, எவ்வளவு தைரியம் தைரியம் இருக்குல்ல. மொத்தமா இங்க மட்டுமா நாங்க வச்சிருக்கிறோம், வானத்துக்கே போயிட்டோம். வானத்துக்கே போயிட்டீங்களா? வானமே இல்லை, அதனால அநியாய பழி சுமத்தாதீங்க. உனக்கு என்னப்பா குடிமை இருக்குது, வாரி முடிச்சுக்கோ. உங்களுக்கு அமித்ஷா பையன் தோஸ்து, என்ன வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். வானத்துக்கும் போகலாம், நீ கப்பலும் ஓட்டலாம், பிளைட்டும் ஓட்டலாம், அது சரி, என்னாலும் பண்ணிக்கலாம். உங்க அதிகாரம் உங்க கையில இருக்குது. எப்ப போனாலும் பின்வாசல் திறந்து இருக்குது. ஆமா, போட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பா. நம்மளால முடியுமா? ஆட்டத்தை கழிச்சிடலாமா? கழிச்சிடலாம். போற போக்குல அடுத்த வாரம் அதையும் நீயே சொல்லி முடிக்கணும் தான் பரவாயில்ல, சொல்லி முடிச்சிடறேன். அதையா குறையா இருக்கணும். சரி, முடிச்சிருவோமா? முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லலாம்னு பார்த்தேன், சொல்லலாமா யோசிக்கிறேன். நம்ம போன வாரம் பேசிட்டு இருக்கும் போதே கூட சொன்னோம், இப்ப பேசிட்டு இருக்க கேப்ல யாருக்கு கேஸ் எடுக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சொல்லி பேசி முடிச்சு கீழே போகும்போது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கேஸ் எடுத்துட்டாங்க. என்ன ஒரு சந்தேகம்னா, ஐயா KK சார் மேல இந்த வழக்கு இருக்கு, இன்னும் அவருக்கு மட்டும் நோண்டாமலே இருக்காங்களே, ஏன் அப்படின்றது? அதுதான் முன்னாடியே பேசிட்டுமே, நிறைய அதுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது, அதுக்கெல்லாம் சோர்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் பல கதைகள் இருக்கு. ஒன்னொன்னா வருவோம்பா, ஒரு தமிழனா காலி பண்ணிட்டு வர்றான். அதுக்கப்புறம் இங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை தொட்டுட்டோமா, அடுத்து அவர்கிட்ட போவோம். பெரியசாமி அவரோட வழக்கம் வந்துச்சு. ஏன்னா அவரும் ஒரு முதன்மையான வருது, மத்தவங்க அதான் இருக்கு. அதுக்கு ஒரு தனி கணக்கு தம்பி, விடுங்க தம்பி. சரி, ஓகே, பாத்துக்கலாம். போற போக்குல இந்த பக்கம் வந்து எங்களோட இணைந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க கலகலப்பா. அதனால அவங்க எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.